இந்த நல்ல நாளிலும் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம், इस अच्छे दिन के लिए हमने जो ध्यान में लिए गए वचन ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் यशायाह भविष्यद्वक्ताओं की पुस्तक அவருடைய 61வது அதிகாரம் उसका 61वां अध्याय முதலாவது வசனத்தை வாசிங்க. उसका पहला वचन। கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். प्रभु यहोवा का आत्मा मुझ पर है சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். और यहोवा ने सुसमाचार सुनाने के लिए मेरे अभिषेक किया है। இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், जो खेदित मन के लोगों को शांति दूं, சிறைப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், कि बंदियों के लिए स्वतंत्रता करूं சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், और बंदियों को मैं छुटकारा दूं கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், और कैदियों के लिए मैं छुटकारा का प्रचार करूं கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், और यहोवा के अनुग्रह का वर्ष को நம்முடைய தேவ நீதி சரிக்கட்டு நாளையும் கூறவும், और हमारा परमेश्वर का पलट लेने का दिन का प्रचार करूं துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், और कि सब विलाप करने वालों को शांति दूं। அது 3வது வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது अगर उसमें तीसरा वचन तक पढ़ते समय இதில் தீர்க்கதரிசன வசனமாக இயேசுவை குறித்து ये எழுதப்பட்டிருக்கிறது. भविष्यद्वक्ताओं के द्वारा एशाया ने लिखा गया है। இது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத ये வசனம். यीशु मसीह के बारे में लिखा गया वो वचन है। அந்த தீர்க்கதரிசன வசனம் ये भविष्यद्वक्ताओं का वचन இயேசு இந்த பூமியில மனுஷனாய் வருவதற்கு முன்பாக, जब यीशु मनुष्य के रूप में इस पृथ्वी पर आने से पहले பிதாவாகிய தேவன் இயேசுவை குறித்த சித்தம் என்ன என்பதை पिता यीशु मसीह का क्या मकसद है इसके बारे में அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. इस जगह पर लिखा गया है। அதை சொல்லும் போது சொல்லுகிறார், ये कहते समय कहता है சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். सुसमाचार सुनाने के लिए मेरा अभिषेक किया गया है। இயேசுவை பற்றிய தீர்க்கதரிசன வார்த்தை இந்த வசனம். यीशु के बारे में भविष्यवाणी किया गया वचन है। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், हमारा यीशु किस प्रकार का है? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். वो खेदित लोगों को सुसमाचार सुनाने के लिए आया। சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தவர் மட்டுமல்ல, केवल खेदित लोगों को सुसमाचार नहीं सुनाने आया, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வந்தார். और मन के जो व्याकुल है उनकी घाव भरने के लिए आया, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், और बंदियों के लिए छुटकारा, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலையும், और कैदियों के लिए छुटकारा देने பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். पिता परमेश्वर ने यीशु को अभिषेक किया। அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினதுக்கு காரணம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. पिता परमेश्वर यीशु को अभिषेक करने का कारण बहुत सारा बताया गया है। அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், अगर प्रेरित रीति सुसमाचार के 10वें अध्याय 28वें वचन में पढ़ते समय நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். नासरी यीशु मसीह को परमेश्वर ने पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया। பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே पिता परमेश्वर उसके संग था, इसीलिए இயேசு நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். यीशु भलाई करता हुआ और सबको शैतान के सामर्थ से छुड़ाते हुए दिखाई दिया। அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். हमारा यीशु भलाई करते हुए फिरा, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பாக और खेदित लोगों को सुसमाचार सुनाने से पहले அவர்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். जब उनके जीवन में भलाई करते समय वो लोग परमेश्वर पर विश्वास करते हैं। அதனால தான் ஆரம்ப நாட்கள்ல इसलिए शुरुआत के दिनों में ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வந்தபோது जब अंग्रेजी लोग भारत देश पर आते समय இந்தியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு முன்பாக भारत लोगों को सुसमाचार सुनाने से पहले அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம்
சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார்கள். उनकी जरूरतों को पूरा कर कर फिर उन्होंने सुसमाचार सुनाया। இதனால இன்றைக்கும் अनेகர் கிறிஸ்தவம் என்பது வெளிநாட்டிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். इसीलिए मसीह ये बाहरगांव से आया कर कर कहते हैं। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है உங்களில் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது आप में से कोई भाई या बहन அனுதின ஆகாரம் இல்லாமல் अगर प्रतिदिन की भोजन न होते हुए அவன் கஷ்டப்படும் போது जब वो कष्ट उठाते समय நீங்கள் அவரிடத்துல போய் तुम उनके पास जाकर புசித்து குடித்து இளைப்பாரி சமாதானமாய் இரு என்று நீங்கள் சொன்னால் अगर तू खा पी कर बड़े आनंद से रह कहेंगे तो அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? इसके कारण उसका क्या लाभ होगा? முதலாவது உண்டு அனுதின தேவைகளை சந்தியுங்கள். पहले उसके हर दिन की जो जरूरतों को पूरा कीजिए। அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்தியுங்கள். उसकी क्या जरूरत है उसे पूरा कीजिए। அப்படி சந்திக்காமல் நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் अगर वो न करते हुए अगर तुम सुसमाचार सुनाएंगे तो அந்த சுவிசேஷத்தினால பலன் இல்ல. उस सुसमाचार का कोई फल नहीं होगा। உங்கள் விசுவாசத்தை கிரியையில காண்பிக்க வேண்டும். तुम्हारा विश्वास को क्रिया में दिखाना है। கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று जो சொல்லுகிறார். क्रिया के बिना विश्वास को मरा है। அப்ப இயேசு இந்த பூமியிலே உலா சுற்றி திரியும் போது जब यीशु इस पृथ्वी पर था இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். यीशु भलाई करते हुए यहाँ वहाँ फिरा। அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க இயேசு அனுப்பப்பட்டார். सुसमाचार सुनाने के लिए यीशु बुलाया गया। இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்பட்டார். यीशु सुसमाचार बताने के लिए बुलाया गया। அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்க அனுப்பப்பட்டார் என்று சொல்வதை பார்க்கிலும் यीशु सुसमाचार बोलने के लिए बुलाया गया बोलने से भी இயேசு பாவிகளை ரட்சிக்கும்படியாய் அனுப்பப்பட்டார். यीशु पापों का उद्धार करने के लिए भेजा गया। அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஒரு பாவியான மனுஷன் ரட்சிக்கப்படுகிறார். जब सुसमाचार बताते समय कोई पापी का उद्धार होता है। பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். पापी लोगों का उद्धार करने के लिए यीशु मसीह दुनिया पे आया। நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது अगर तुम शास्त्र में पढ़ोगे तो யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யோனா सुसमाचार में हम ऐसे पढ़ते हैं। அதுல 4வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்களானால் अगर उसमें 4 अध्याय से 30 वचन तक पढ़ते समय அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ एक घटना को हम देखते हैं। இயேசு தம்முடைய சீசர்களோடு கூட ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். यीशु अपने चेलों के साथ सेवकाई में जा रहा था। அவர் பிரயாணப்பட்டு போகும்போது जब वो यात्रा कर रहा था ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது एक नियुक्त जगह आते ही அவர் தன் சரீரத்தில் களைப்படைந்தவராய் वो अपने शरीर में थकावट महसूस होकर அங்கே இருந்த யாக்கோபின் கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். वह याकूब के कुएं के बाजू में बैठा। அந்த கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். उस कुएं के बाजू में बैठकर இயேசுவின் சீசர்கள் ஆகாரம் வாங்கி கொண்டு வரும்படியாய் போய் और விட்டார்கள். यीशु के चेले भोजन लेने के लिए गए थे இயேசு ஒற்றைக்கு உட்கார்ந்திருக்கிறார். और यीशु वहाँ अकेला खड़ा था। அந்த நேரத்தில் அங்க ஒரு சகோதரிக்கு வந்தாள். वहाँ से एक बहन आई। அவள் அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்கும்படியாய் வந்தாள். वो उस कुएं से पानी लेने के लिए आई थी। அந்த சமாரியா ஸ்திரீ वो सामरी स्त्री அவள் தண்ணீர் எடுக்கும்படியாய் வந்தபோது उस जगह पर वो पानी लेने के लिए आई थी। இயேசு அவளை பார்த்து கேட்கிறார், यीशु उसको देखकर पूछता है தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா. मेरे प्यास बुझाने के लिए मुझे पानी दे। அப்போ சொல்லுகிறாள், तब वो कहती है நான் சமாரியா ஸ்திரீ, मैं तो सामरी हूँ நீர் யூதன். परंतु आप तो यहूदी हो। அந்த நாட்கள்ல யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒற்றுமை இல்ல. परंतु उस दिन सामरी और यहूदी में कोई एक समानता नहीं था। ஒருவரை ஒருவர் அற்பமாய் நினைக்கிறார்கள். एक दूसरे को वो तुच्छ समझते थे। நீர் யூதனாய் இருக்க आप यहूदी रहने पर சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் நீர் தண்ணீர் கேட்பது எப்படி? सामरी स्त्री मुझसे आप कैसे पानी मांग सकते हो? இயேசு சொன்னார், यीशु ने कहा உன்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருப்பாயானால் अगर जो तुझसे पूछता है वो ये कर तू क्या समझी तो நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். तू खुद ही उसे मांगती। இந்த கிணற்று தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் ये உண்டாகும். कुएं से जो पानी पीता है फिर से प्यासा होगा। நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கவன் எவனோ जो मैं देने वाले पानी पीता है அவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். उसको कभी भी प्यास नहीं होगा। அது நித்திய ஜீவகாலமாய் அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றா இருக்கு. ये अनंत काल तक उसके अंदर बहने वाली प्यास होगा। இப்படி இயேசு அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். ऐसे यीशु सामरी स्त्री से बातें कर रहा था. அப்போ இயேசுவிடத்தில் சமாரிய ஸ்திரீ கேட்கிறாள், तभी यीशु से वो सामरी स्त्री पूछती है, நீங்கள் எருசலேமிலே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். तुम तो यरूशलेम में परमेश्वर की आराधना करना कहते हो. அதனுடைய விளக்கத்தை கேட்கும்போது जब उसका अर्थ समझते समय இயேசு சொன்னார், तब यीशु ने कहा, எருசலேமில் மாத்திரமல்ல, केवल यरूशलेम में ही नहीं, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். कहीं पर भी पिता की दंडवत करने का समय आएगा. எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ளலாம். कहीं पर भी तुम पिता की आराधना कर सकते हो. ஆனால் பிதாவை தொழுது கொள்கிறவன் अगर जो पिता की आराधना करता है, ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். आत्मा और सच्चाई से उसकी आराधना करना चाहिए. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது जब ऐसे बातें करते समय இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், तब यीशु उसको देखकर पूछता है, அவள் சொல்லுகிறார், அடிக்கடி நான் இந்த கிணற்றுக்கு வந்து தண்ணீர் எடுக்காமல் मैं हमेशा इस कुएं में आकर पानी न लेते हुए எனக்கு மறுபடியும் மறுபடியும் தாகம் உண்டாகாதிருக்க मुझे फिर से प्यास न होने के लिए நீ சொல்லுகிற அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும். आप जो कहते हैं उस जीवन की पानी मुझे दीजिए. ஜீவ தண்ணீர் எனக்கு வேணும். उस अनंत जीवन का पानी मुझे दीजिए. இயேசு சொன்னார், तब यीशु ने कहा, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. तेरे पति को बुला कर ले आ. புருஷனை அழைத்து கொண்டு வா. पति को बुला कर ले आ. அவள் சொன்னால் எனக்கு புருஷன் இல்லை. तब वो कहती है कि मुझे पति नहीं है. இயேசு சொல்லுகிறார், तब यीशु ने कहा, நீ எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னது உண்மைதான். तू जो कहती है मुझे पति नहीं है, ये सच है. ஏனென்றால் क्योंकि உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். क्योंकि उसको 5 पति थे. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் 6வது. जो अभी जो है तेरे पास वो चटुआ है. அவன் உனக்கு புருஷன் அல்ல. और वो भी तेरा पति नहीं நீ है. உள்ளதை உள்ளபடி சொன்னாய். तूने सच्चाई कहा है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வரும்போது जब परमेश्वर का वचन हमारे भीतर आते ஒரு समय மனுஷன் தன் வாழ்க்கையில உண்மை உள்ளவனாய் மாறுகிறார். तब मनुष्य अपने जीवन में सच्चाई के द्वारा बदलता है. உண்மை உள்ளவனாய் மாறுகிறார். वो सच्चाई रूप से बदलता है. இவள் சொன்னபோது तब ये कहते ही அவள் பயந்து நடுங்கி போனாள். वो डर कर कांपने लगी. குடத்தை வைத்துவிட்டு अंडे को वहां रखकर ஊருக்குள்ள போய் वो गांव पर जाकर என்னை ஒருவர் சந்தித்தார். मुझसे एक मिला. என்னை ஒருவர் சந்தித்தார். मुझसे एक मिला. எனக்குள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். मेरी सारी बातें उससे बता दिया. அவர் மேசியாதானோ என்று வந்து பாருங்கள். क्या वो मसीह है? आकर देखो. இந்த வார்த்தையை கேட்டபோது जैसे ये शब्द सुनते ही அந்த சமாரியா ஊரில் உள்ள எல்லாரும் புறப்பட்டு वो सारे सामरी के गांव के सब लोग इकट्ठा होकर இயேசுவை பார்க்கும்படியாய் கடந்து வந்தார்கள். यीशु को देखने के लिए वहां आए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இதுவரைக்கும் அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ளவர்கள் अब तक वो सामरी नगर के रहने वाले लोग அவளுடைய பாவமான ஜீவியத்தை பார்த்து उसकी पाप भरी हुई जिंदगी को देखकर அவளை பாவி என்று புறக்கணித்து வைத்திருக்கலாம். पापी है कर उसको टुकरा कर रखे थे. அவளிடத்தில் யாரும் பேசாமல் ஒதுக்கி வைத்திருக்கலாம். उससे कोई भी बात नहीं करते, उसको हटा कर रखे थे. அவளை வேசி என்று அழைத்திருக்கலாம். उसको विचार करते कर उसको वेशी कर बुलाया होगा. ஆனா இப்படி ஒரு வேசி என்று அழைத்து அவளை புறக்கணித்து அற்பமாய் எண்ணினவர்கள் ऐसे वो वेशी कर बुलाकर उसको तुच्छ मानने वाले लोग எப்படி அவள் சத்தத்தை கேட்டபோது உடனடியாக கீழ்ப்படிந்தார்கள். कैसे उसकी आवाज सुनकर तुरंत उसकी आज्ञा मान किए. தேவனுடைய பிள்ளைகள் அவள் வந்து சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள யாருக்கும் முடியாது. अगर वो कह रही है तो कोई भी उसको स्वीकार नहीं कर पाता. ஆனா அவள் ஒரு வார்த்தை சொன்னபோது जब उसे एक ही शब्द कहा था, சமாரியா பட்டணத்தில் உள்ள எல்லாரும் புறப்பட்டு இயேசுவை சந்திக்க வந்தார்கள். सारे सामरी के लोग यीशु को मिलने के लिए आए. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாற்றம் எதனால் உண்டானது? ये वचन किस प्रकार से हुआ? இந்த பாவியான ஸ்திரீயை ये जो पापी स्त्री को இயேசு சந்தித்ததினால் यीशु मिला इसीलिए அவளுடைய வாயின் வார்த்தையில் ஒரு வல்லமை இருந்தது. क्योंकि उसके बोली में सामर्थ्य था. அந்த வார்த்தையின் வல்லமை சமாரியாவில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் இரட்சிப்புக்கு நேராய் கொண்டு வருகிறது. उसके बातों में सामर्थ्य था, इसलिए सामरी नगर के लोगों को उद्धार में ले आया. இயேசு ஊழியம் செய்யும் போது जब यीशु सेवकाई करते समय பேதுருவையும் ஒரு சகோதரனாய் அந்திரேயாவையும் பார்க்கிறார். पतरस और उसके भाई अंद्रियास को देखता है, அவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். क्योंकि वो जाल धो रहे थे. இயேசு வேற ஒண்ணு சொல்லல. यीशु उनसे कुछ नहीं कहा, எனக்கு பின் சென்று வாருங்கள். आप लोग मेरे पीछे हो लो, நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன். मैं तुम्हें मनुष्य को पकड़ने के लिए बनाऊंगा. என்னை பின்பற்றுங்கள். आप लोग मेरा पीछा करो. ஒரு வார்த்தை சொன்னா केवल एक ही वचन कहा, பேதுருவும் அந்திரேயாவும் வலைகளை
விட்டு விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். पतरस और अंद्रयास जाल छोड़कर यीशु का पीछा किए। இயேசுவின் வார்த்தையில் இருந்த வல்லமை, यीशु के बातों में रहने वाली सामर्थ, பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினதினால், पिता परमेश्वर उसको अभिषेक किया, इसीलिए ஒரே வார்த்தையினால பேதுருவும் அந்திரேயாவும் வலையை விட்டு வந்தார்கள். केवल एक ही बातों को लेकर वो पतरस और अंद्रयास जाल फेंक कर आए। சமாரிய ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை, जो सामरी स्त्री कही भी एक बात, வந்து பாருங்கள், आकर देखो, ஒரு மனுஷன் வந்திருக்கிறார், एक मनुष्य आया है, எனக்குரிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், उसने मेरी सारी बातें बता दिया அவர் है। மேசியா தானோ என்று வந்து பாருங்கள். क्या वो मसीह है? आकर देखो। கர்த்தர் சகோதரி வார்த்தையை கனப்பண்ணினார். परमेश्वर ने उसकी बोली को आदर किया। வாயின் வார்த்தைகளில் கர்த்தர் வல்லமையை கொடுக்கிறார். परमेश्वर अपने मुंह की बोली पर आदर देता தேவனுடைய है। பிள்ளைகள், கர்த்தர் உங்களை சந்தித்தது உண்மையானால், अगर परमेश्वर तुमसे मिला ये सच है तो, நீங்கள் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால், अगर तुम सच्चाई का उद्धार का अनुभव पाया ये सच है तो, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். परमेश्वर तुम्हारी बातों को आदर करेगा। உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுடையதல்ல, तुम्हारे मुंह की बोली तुम्हारा नहीं அது है, தேவனுடைய வார்த்தையாகவே வெளிப்படும். ये परमेश्वर का बात के रूप में प्रकट होगा। அதனால தான் இயேசு சொன்னார், इसीलिए यीशु ने कहा, நீங்கள் பேசும்போது जब तुम बातें करते समय என்னத்தை பேசுவோம் என்று சொல்லி பயப்படாதீர்கள். क्या बात करेंगे कर डरो मत। உங்களுக்கு பேசப்படுவது உங்கள் வாயிலே அருளப்படும் என்று சொன்னார். तुम्हें जो बोलना है तुम्हारे मुंह से निकलेगा कर कहा। அதனால ஆண்டுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोग, இயேசு எதற்காக இந்த பூமியில அனுப்பப்பட்டார்? यीशु किसके लिए इस पृथ्वी पर भेजा गया? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் பாவிகளை ரட்சிக்கவும் இயேசு இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார். सुसमाचार बताने के लिए और पापियों का उद्धार करने के लिए यीशु इस दुनिया पर भेजा गया। அப்ப இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். परंतु आज के दिन हम परमेश्वर के सम्मुख पर आए அந்த हैं। சமாரிய ஸ்திரீ वो सामरी स्त्री, தன் கையில் வைத்திருந்த குடத்தை அப்படியே வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் விட்டாள். उसने अपने हाथों में रखा हुआ अंडा को वहीं ही रखकर वो गांव पर चली गई। சமாரியா பட்டணத்தில் உள்ள மக்களை அழைத்து கொண்டு வரும்படியாய் போய் விட்டாள். सामरी नगर के लोगों को ले आने के लिए वो गई। இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவர்கள், आज हम परमेश्वर के सम्मुख पर आए हैं। எந்த நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிகிறார். हम किस परिस्थिति में हैं ये परमेश्वर जानता है। எந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் हम அறிகிறார். किस रीति से रहते ये भी परमेश्वर जानता है। எந்த நிலைமையில இருந்தாலே, भले कौन से भी परिस्थिति में रहे, எந்த சூழ்நிலையில இருந்தாலே, भले कौन से भी हालत में हम रहे, அந்த சமாரியா ஸ்திரீயை போல, उस सामरी स्त्री के समान, ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு हे வேணும், परमेश्वर वो अनंत जीवन का पानी मुझे அந்த चाहिए। ஜீவ தண்ணீர் எனக்கு वो வேணும். जीवन का पानी मुझे चाहिए। உலகத்தில் உள்ள பொருட்கள் அத்தனையும் நிலையற்றது. इस संसार के सारे वस्तु कोई भी निर्भर नहीं है। உலகத்தில் உள்ள பொருட்கள் ஒரு நாள் நம்மை திருப்திப்படுத்தாது. इस संसार का कोई भी वस्तु हमें तृप्त नहीं कर सकता। இயேசு தருகிற ஜீவ தண்ணீர், जो यीशु देने वाले वो जीवन का पानी, அது நமக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறது, நீரூற்றாய் இருக்கு. वो हमारे अंदर वो सोते के समान वो उड़ते रहेगा। இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாஞ்சை எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ, ये पाने के लिए जिसके अंदर चाहत होगा, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படியே கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். तुम्हारा जीवन भले किसी भी परिस्थिति में हो, आज के दिन परमेश्वर को सौंप दो। உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு அப்படியே அர்ப்பணிப்பீர்களானால், अगर तुम्हारा जिंदगी को वैसी परमेश्वर के हाथों में सौंपते समय, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ரட்சிப்பார். तब तुम्हारे जीवन को परमेश्वर उद्धार करेगा। ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. हमारा परमेश्वर कभी पक्षपात नहीं करता। இயேசுவுக்கு பாவி என்று பரிசுத்தவான் என்று வித்தியாசம் அல்ல. परमेश्वर के लिए ये फर्क नहीं है कि ये पापी है पवित्र है। ஒருவனும் பரிசுத்தவான் அல்ல. कोई भी पवित्र जन नहीं है। பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். पापियों का उद्धार करने के लिए यीशु इस दुनिया पर आया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக வாசிக்கிறோம், हम दूसरा यहाँ पढ़ते हैं, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டும்படியா இயேசு வந்தார். जो टूटे हुए हृदय की घाव को बांधने के लिए भी यीशु आया। இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயத்தை கட்டும்படியா இயேசு வந்தார். जिसका हृदय टूटा हुआ है उसे परमेश्वर बांधने के लिए आया। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இருதயம் நொறுங்குகிறதுனால் உண்டாகிற காயம், जो हृदय में होने वाले
गांव के कारण होने वाले घायल। யார் காயப்பட்டார்? कौन गांव पाया? எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் எரிகோவுக்கு புறப்பட்டு போனார். एरुशलेम से एरिगो पर एक मनुष्य यात्रा किया। எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போனான். जब एरुशलेम से एरिगो तक एक व्यक्ति यात्रा कर रहा था। எருசலேம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். एरुशलेम इसका मतलब परमेश्वर निवास करने वाला जगह। எரிகோ என்பது சாப நிறைந்த பட்டணம். और एरिगो नगर वो श्राप भरा हुआ नगर है। தேவன் வாசம் பண்ணுகிற எருசலேமில் இருந்து जो परमेश्वर निवास करता है उस जगह से சாப நிறைந்த பட்டணமாகிய எரிகோவுக்கு நேராய் ஒரு மனுஷன் புறப்பட்டு जो போகிறார். श्राप भरा हुआ उस नगर की ओर एरिगो की ओर जाता है। வழியிலே அவன் கல்லர் கையிலே அகப்பட்டார். वो रास्ते में चोर के हाथ पकड़ा गया। அந்த கல்லர்கள் वो चोर लोग அவனை பிடித்து उसको पकड़कर அவன் வஸ்திரத்தை களைந்து उसके वस्त्र को छीनकर அவனை காயப்படுத்தி उसको गांव पहुंचाकर அவனை குற்றுயிராய் போட்டுவிட்டு கடந்து उसको போனார்கள். मारकर वैसी छोड़कर चले गए। யாருக்கு காயம்? किसको गांव? தேவனுடைய பிள்ளைகள் பின்மாற்றத்தில் போகிறவர்களுக்கு காயம். जो परमेश्वर से पीछे हटते उनको गांव मिलता है। பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார். पापियों का उद्धार करने के लिए यीशु इस दुनिया पर आया। பின்மாற்றத்தில் போகிறவருடைய காயத்தை ஆற்ற இயேசு வந்தார். और जो पीछे हट गए उनकी गांव को पहुंचने के लिए यीशु आया। ஒரு மனுஷன் பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது जब कोई व्यक्ति परमेश्वर से पीछे हट जाता है அவன் கல்லர் கையிலாகப்படுகிறார். वो चोर के हाथ में पकड़ा जाता है। இந்த கல்லர்கள் செய்கிற முதல் வேலை ये चोर लोग पहला काम क्या करते हैं? அவங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை களைந்து उनके போடுகிறார்கள். उद्धार का वस्त्र को छीन लेते हैं। ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகிறான். उद्धार का वस्त्र वो खो जाते இந்த हैं। ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து போன போது ये उद्धार का वस्त्र जब वो खो जाने के बाद அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து तो போகிறான். उसके अंदर का जो उद्धार का आनंद था वो खो जाता है। அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனை விட்டு எடுபட்டு போகும்போது जब उस उद्धार का आनंद उससे दूर हो जाते समय அவனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்ல. उसके मन में शांति नहीं है। அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்ல. उसके जीवन में कोई भी समाधान नहीं है। படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. जब सोते समय नींद नहीं आता है, பசி எடுக்க மாட்டேங்குது. भूख नहीं लगता है, யாரிடத்திலும் பேச மனம் இல்ல. किसी से भी बात करने का मन नहीं है, வாழ்க்கையில ஒரு தனிமையான ஒரு உணர்வு உண்டாகிறது. जीवन में एक अकेलापन महसूस होता है। இதுக்கெல்லாம் காரணம் என்ன? इसका सब कारण क्या है? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள இயேசு இருக்கிறார். क्योंकि उद्धार पाए हुए लोगों के अंदर यीशु रहता है। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை தரித்து இருக்கிறார்கள். जो उद्धार पाए वो मसीह का धारण करते हैं। ஆனால் இந்த கல்லர் அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை களைந்து போட்ட போது परंतु ये चोर लोग उसका उद्धार का वस्त्र छीन लेने पर இருதயம் நொறுக்கப்படுகிறது. उसका मन टूट जाता है। உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் जो सच्चे उद्धार पाए हुए परमेश्वर के लोग நீங்கள் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை விட்டு இழந்து போவீர்களே ஆனால் अगर उस उद्धार का अनुभव तुम खो गए हो, உங்களையும் அறியாமலேயே உங்களுக்குள்ளே ஒரு துக்கம் உண்டாகிறது. तुम्हारे अनजाने में तुम्हारे भीतर दुख होती है। சக விசுவாசிகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் வேதனை உண்டாகிறது. तुम्हारे संग विश्वासी लोगों को देखते समय दुख होता है। தேவ பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. परमेश्वर के लोगों को देखते समय एक अलग महसूस करते हैं। ஊழியர்களை பார்க்கும்போது ஒரு பயம் உண்டாகிறது. सेवक को देखते समय डरते हैं, ரட்சிப்பின் வஸ்திரத்தை களைந்து போட்டார்கள் இந்த கல்லர்கள். क्योंकि उद्धार का वस्त्र उन्होंने निकाल दिया। மாத்திரமல்ல केवल इतना ही नहीं, அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டு விட்டார்கள். उसको गांव पहुंचाकर उसको मार दिए। அவன் காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். क्योंकि उसको गांव पहुंचाकर उसको गिरा दिए। அந்த வழியாய் ஒரு ஆசாரியன் வருகிறார். उस जगह से एक याजक जाता है। அந்த ஆசாரியன் வந்து उस याजक देखकर அவனை பார்க்கிறான். उसको देखता है, பார்த்துவிட்டு அப்படியே விலகி போய் उसको விட்டார். देखकर वैसे ही दूर हट गया। சற்று நேரம் கழித்தது थोड़ी देर के बाद ஒரு லேவியன் அங்கே வந்தார். एक लेवी उस जगह से आया। லேவியன் அவனை பார்க்கிறான். लेवी उसको देखता है லேவியன் அப்படியே விலகி போய் और விட்டார். लेवी भी उससे हटकर दूर चला गया। மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது तीसरा कहा गया है ஒரு சமாரியன் அங்கே வந்தான். एक सामरी वहां पर आया। அந்த சமாரியன் வந்து वो सामरी वहां पर आकर அவனுடைய காயங்களை கட்டி उसके गांव को बांधकर அவனுடைய காயங்கள்ல எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து उसके गांव पर तेल और दाखरस सुंडेलकर அவனை சத்திரத்தான் கையிலே ஒப்பு கொடுத்தார். उसको वैद्य के हाथों में सौंपा। சத்திரத்தானுடைய கையில 2 பணத்தை கொடுத்தார். वैद्य के हाथ में उसने 2 पैसे भी दिए। அவர் கொடுத்து விட்டு சொன்னார், वो देकर वो कहता है நான் போகிறேன். मैं तो जाता हूँ, இதிலும் அதிகமாய் நீ இவனுக்காக செலவழிப்பாயானால் अगर तू इससे भी ज्यादा इस पर खर्च करे நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன். मैं फिर से लौट कर आते समय उसे दे दूंगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவ பிள்ளைகள்
परमेश्वर के लोग, परमेश्वर ने हमें उद्धार किया। ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை जो தந்தார். उद्धार किए हुए तुमको परमेश्वर ने उद्धार का वस्त्र दिया है। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் जो उद्धार पाए हुए परमेश्वर के लोग, இன்றைக்கு பின்மாற்றத்திலே கடந்து போவீர்களே अगर ஆனால் आज के दिन तुम परमेश्वर से पीछे हट गए तो உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து तुम उद्धार का वस्त्र खोकर சரீரத்தில் நீங்கள் और காயப்பட்டவர்களாய் शरीर में घाव लगकर நீங்கள் குற்றுயிராய் கிடக்கிற அனுபவம் வருகிறது. अगर तुम दोषी पाए हुए अनुभव है, அப்ப நம்ம நினைக்கிறோம் तब हम सोचते हैं இந்த ஆசாரியன் வந்து என்ன குணமாக்குவார், क्या ये याजक मेरी मदद करेगा, இந்த ஆசாரியன் காயத்தை கட்டுவார், ये याजक मेरे गांव को पहुंचाएगा, இந்த லேவியன் வந்து என் காயத்தை கட்டுவார். ये लेवी आकर मेरे गांव को पहुंचेगा। எந்த ஆசாரியனும் கட்ட முடியாது, कोई भी याजक आकर बांधेगा नहीं, எந்த லேவியனும் காயம் கட்ட முடியாது. और कोई लेवी भी, कोई याजक तुम्हारे गांव को नहीं पहुंचाएगा। இயேசு காயம் கட்டுகிறவர், केवल यीशु ही तुम्हारे गांव को पहुंचता இயேசு है, காயம் और கட்டுகிறவர். यीशु केवल तुम्हारे गांव को बांधेगा। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பின்மாற்றங்களை இயேசு மாற்ற வல்லவர். तुम्हारे जो परमेश्वर से पीछे हट गए उस अनुभव को बदलने के लिए यीशु सामर्थ है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையில எப்படி இருக்கிறோம் என்பதை பார்த்து आज के दिन हमारे आत्मिक जीवन में हम किस प्रकार है इसे देखकर இருக்கிற நிலைமையிலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும். हम किसी में भी हालत में उस हालत से उठकर हम यीशु के पास आना है। வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं எரேமியாவின் புத்தகம் एरेमिया के पुस्तक அவனுடைய 15வது அதிகாரம் उसके 15वां अध्याय அவனுடைய முதல் வசனத்தை வாசியுங்கள். पहला वचन, மோசேயும் சாமுவேலும் मूसा और सामुएल என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் भले मेरे चेहरे के सामने खड़े रहे, என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. मेरा मन इन लोगों के ऊपर न फिरेगा। மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் भले मूसा और सामुएल मेरे सामने खड़े होते, என் மனம் இந்த ஜனங்கள் பட்சம் சாராது. मेरा मन इन लोगों की ओर न फिरेगा। மோசே யாரு? मूसा कौन है? மோசே ஒரு லேவியன், मूसा एक लेवी है। லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் மோசே. ये लेवी गोत्र में जन्माया गया था मूसा, அவன் ஒரு லேவியன். वो एक लेवी था। சாமுவேல் யாரு? सामुएल कौन है? சாமுவேல் ஒரு பிரதான ஆசாரியன். ये एक प्रधान याजक है, சாமுவேல் ஒரு ஆசாரியன், और सामुएल एक याजक है। மோசே ஒரு லேவி. मूसा एक लेवी है, ஆசாரியன் குற்றுயிராய் கிடந்த மனுஷனை கண்டு விலகி போனார். और याजक ने जो दोष पाया उस व्यक्ति को छोड़कर दूर हट गया, லேவி குற்றுயிராய் கிடந்த மனுஷனை கண்டு விலகி போனார். और लेवी भी वो दोष पाए मनुष्य को छोड़कर हट गया। ஏன் அவர்களால் முடியாது? क्यों उनसे नहीं होगा? அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது, इसलिए लिखा गया है, சாமுவேலும் மோசேயின் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் भले मूसा और सामुएल मेरे चेहरे के सामने खड़े हुए, இந்த ஜனத்துக்காக நான் மனம் இறங்க மாட்டேன். मेरा मन इन लोगों की ओर न फिरेगा, இந்த ஜனத்துக்காக நான் மனம் இறங்க மாட்டேன். इन लोगों की ओर मैं नहीं फिरूंगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बातों को जान लो, ஒரு ஆத்துமா பின்வாங்கி போகுமேயானால் अगर एक आत्मा पीछे हट जाता है तो பின்வாங்கி போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது ஒருவனாலும் முடியாது. उस पीछे हटने वाले आत्मा को फिर से जिलाना किसी से नहीं होगा। கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தால் மாத்திரமே முடியுமே அல்லாமல் केवल परमेश्वर ही उसको जिलाने से अलावा ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்ற எந்த ஆசாரியனாலும் முடியாது, எந்த லேவியனாலும் और முடியாது. किसी याजक या लेवी से नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं, எபிரேயர் 6வது அதிகாரத்துல சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. इब्रानियों 6वां अध्याय में कुछ वचन लिखा गया है। அந்த எபிரேயர் 6வது அதிகாரம் इब्रानियों के पुस्तक 6वां अध्याय में அப்படி 4வது வசனத்தை வாசிங்க. उसके 4था वचन, எபிரேயர் 6:4. ஏனெனில் क्योंकि यदि ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் एक बार ज्योति पाए हैं பரம ஈவை ருசி பார்த்து और जो स्वर्गीय वरदान को स्वाद सके हैं, பரிசுத்த ஆவியை பெற்றும் जो पवित्र आत्मा के भागी हो, அங்க கீழே கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது, उसमें आखिरी में ऐसा लिखा गया है, ஒருவன் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் जब एक बार ज्योति पाया है, பரம ஈவை ருசி பார்த்து जो स्वर्गीय वरदान का स्वाद चखा है, பரிசுத்த ஆவியை பெற்றும் पवित्र आत्मा को पाकर இயேசுவை மறுதலித்து போனவர்கள் அல்லது பின்வாங்கி போனவர்கள் या यीशु का इनकार किए हुए लोग या यीशु से पीछे हट गए, அவர்களை மறுபடியும் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய்
புதுப்பிப்பது கூடாத காரியம். फिर से उनको मन फिराव के और ले आना ये असंभव है. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டீர்கள். तुम एक बार ज्योति पाए हो, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டீர்கள். तुम एक बार प्रकाशित हुए हो பரம ஈவை ருசி பார்த்தீர்கள். और स्वर्गीय वरदान का स्वाद चखे हो பரிசுத்த ஆவியும் பெற்றீர்கள். और पवित्र आत्मा को भी पाए हैं. வேதத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में यही लिखा गया है. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் एक बार प्रकाशित होकर பரம ஈவை ருசி பார்த்து स्वर्गीय वरदान को चक्कर देकर பரிசுத்த ஆவியை பெற்று पवित्र आत्मा को पाकर நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்து போனால் अगर तुम मसीह का इनकार कर कर जाओगे, அப்படிப்பட்ட மனுஷனை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். वैसे लोगों को फिर से प्रकाशित करना ही असंभव है. அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். फिर से उनको मन फिराव में ले आना ही असंभव है. அதனால தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर कहता है, சாமுவேலும் மோசேயும் என் முகத்துக்கு முன்பாக நின்னாலும் अगर मूसा और सामुएल मेरे चेहरे के सामने खड़े होने पर भी என் மனம் இந்த ஜனத்துக்கு தாங்களாய் இருக்காது. मेरा मन फिर से लोगों की ओर नहीं फिरेगा. என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. मेरा मन इनकी ओर कभी न फिरेगा. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகிறதுக்கு நீங்க கொஞ்சமேனும் தைரியமா இருக்க கூடாது. इसलिए पीछे हटने के लिए कभी जगह न दो. வாழ்க்கையில பின்மாற்றம் ஒன்று உண்டாகுமேயானால் अगर जीवन में तुम्हारा पीछे हटना होगा, மறுபடியும் புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியம். फिर से वो प्राप्त होना ही असंभव है. எத்தனை ஆசாரியர்கள் வந்தாலே, भले कितना भी याजक आए, எத்தனை லேவியர்கள் भले வந்தாலே, कितना भी लेवी आए, எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபித்தாலே, भले कितने भी लोग आपके लिए प्रार्थना करें, கர்த்தருடைய மனம் உங்கள் பட்சமாய் சாருமையானால் மாத்திரமே केवल परमेश्वर का मन तुम्हारे और होगा तभी உங்கள் வாழ்க்கையில உண்டாகிற பின்மாற்றத்திலிருந்து உங்களை உயிர்ப்பிக்க முடியும். तभी तुम्हारा पीछे हटाने से प्रभु मन फिरा कर ले आ सकता है. இல்லாவிட்டால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை காயப்பட்ட நிலைமையிலே காணப்படும். नहीं तो हमारा जीवन गांव भरा हुआ होगा. ஆனாலும் கர்த்தர் கீழே சொல்லுகிறார், तो भी परमेश्वर नीचे कहता है, பிரியமானவர்களே, ए मेरे प्रिय लोग, நாங்கள் இப்படி சொன்னாலும் भले हम इस प्रकार कहें, நன்மையானவைகளும் जो भलाई वस्तु ரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். उद्धार किए हुए बातें तुम्हारे अंदर है, ये हम विश्वास करते हैं. பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है, ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் एक बार प्रकाशित होने पर भी பரம ஈவை ருசி பார்த்து तुम स्वर्गीय वरदान को चक्कर देखे हो, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றும் पवित्र आत्मा को पाकर கிறிஸ்துவை மறுதலித்து பின்வாங்கி போனால் अगर मसीह को इनकार कर कर पीछे हट गए तो உங்களை உயிர்ப்பிப்பது கூடாத காரியம். फिर से तुम्हें जिलाना यह असंभव है. உங்களை உயிர்ப்பிப்பது மனுஷனால் கூடாத காரியம். तुम्हें फिर से जिलाना ये मनुष्य से नहीं होगा. நாங்கள் இப்படி சொன்னாலும் भले हम ऐसा कहने पर भी, பிரியமானவர்களே, ए मेरे प्रिय लोग, நன்மையான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. भलाई भरी हुई बातें तुम्हारे भीतर है, ரட்சிப்புக்குரியவைகளான காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. उद्धार की बातें भी तुम्हारे भीतर है. ஏனென்றால் क्योंकि உங்கள் கிரியைகளையும் तुम्हारे क्रियाओं को நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் तुमने पवित्र लोगों की सेवा टहल किया, इसीलिए நீங்கள் செய்து வருகிறதினாலும் तुम अब कर कर आ रहे हो, इसीलिए தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் अपने नाम के निमित्त तुमने जो स्नेह किया है, மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. भूल जाने के लिए वो अन्याय का परमेश्वर नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பின்வாங்கி போனாலும் इसलिए जीवन में भले हम पीछे हट जाए, அது மனுஷனால் உயிர்ப்பிக்க கூடாத ஒரு ये காரியம். मनुष्य से फिर से जिलाना ये असंभव है. நாங்கள் இப்படி சொன்னாலும் भले हम ऐसे कहें, உங்களுக்குள்ளே சில நன்மையான காரியங்கள் இருக்கிறது. तुम्हारे भीतर कुछ भलाई बातें हैं, உங்களுக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் இருக்கிறது. तुम्हारे अंदर उद्धार वाली बातें हैं, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तुमने जो पवित्र लोगों की सेवा किया ये जानता है. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிற ஊழியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तू जो पवित्र लोगों की अब सेवा टहल करे ये भी जानता है. உங்கள் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். तुम्हारी क्रियाओं को परमेश्वर जानता है. அவைகளை மறந்து போவதற்கு கர்த்தர் அநீதி உள்ள தேவன் அல்ல. वो भूल जाने के लिए हमारा परमेश्वर अन्याय का परमेश्वर नहीं है. ஆனபடினால உங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கர்த்தருக்கு ஈஸியான ஒரு காரியம். इसीलिए तुमसे फिर से जिलाने के लिए परमेश्वर के लिए आसान है. அல்லேலூயா. हालेलुया. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்?
परंतु परमेश्वर के लोग हमें क्या करना है? இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். यीशु हमें ढूंढ कर आया है. நம்மை ரட்சிக்க இயேசு வந்தார். हमें उद्धार करने के लिए यीशु आया है. ஆனால் பாவத்திலிருந்து மறுபடியும் பின்வாங்கி போவோமேயானால், अगर हमारे जीवन में परमेश्वर से पीछे हट जाएंगे तो எந்த ஆசாரியனும் லேவியனும் உங்களை வந்து உயிர்ப்பிக்க முடியாது. कोई भी याजक या लेवी आकर फिर से जिलाएगा नहीं. கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால், अगर परमेश्वर तुम्हें फिर से जिलाना हो तो கர்த்தர் எதை பார்த்து உயிர்ப்பிக்கிறார்? परमेश्वर किसे देकर जिलाता है? உங்களுக்குள்ளே நன்மையான சில காரியங்கள் இருக்கிறதை இயேசு பார்க்கிறார். तुम्हारे भीतर भलाई बातें यीशु देखता है. ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். उद्धार बली हुई बातें तुम्हारे भीतर है यीशु देखता है. பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த உதவியை கர்த்தர் பார்க்கிறார். और पवित्र लोगों की सेवा टहल को यीशु देखता है. இப்பொழுதும் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற உதவியை கர்த்தர் और காண்கிறார். अभी भी पवित्र लोगों को जो मदद करते हैं इसे परमेश्वर देखता है. இவைகளெல்லாம் கர்த்தர் பார்க்கிறபடினாலே ये सारी बातें परमेश्वर देखता है. इसीलिए உங்கள் கிரியைகளை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. तुम्हारे क्रियाओं को भूल जाने के लिए परमेश्वर अन्याय का परमेश्वर नहीं है. அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். वो तुम्हें फिर से जिलाएगा. அவர் உங்களை वो உயிர்ப்பிப்பார். फिर से तुम्हें जिलाएगा. தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற நிலைமையில கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு तुम கொடுங்க. किस परिस्थिति में उसी में परमेश्वर के हाथों में सौंप दो. எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் தேவ பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டு. सारा पीछे हटने का अनुभव यीशु के नाम से दूर हट जाओ. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே அனலுள்ளவர்களாய் இருங்க. आत्मा में उज्ज्वलित रहो. பரிசுத்த ஆவியான் தாகத்தோடு இருக்கிறார். पवित्र आत्मा बड़े प्यासे के साथ है. அதனால தான் சமாரிய ஸ்திரீயிடத்தை போய் கேட்டா, इसलिए सामरी सी से जाकर पूछता है, எனக்கு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தான். मेरा प्यास बुझाने के लिए मुझे पानी दो. சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருந்தார். और क्रूस पर यीशु लटक रहा था. தாகமா இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். मैं प्यासा हूँ कर यीशु कहता है. இயேசு மரிப்பதற்கு சில நிமிஷங்களுக்கு முன்பாக यीशु मरने से कुछ पल के पहले இயேசு சொன்ன வார்த்தை, यीशु ने कहा वो वचन है, நான் தாகமா இருக்கிறேன். मैं प्यासा हूँ. தாகமா இருக்கிறேன். मैं प्यासा हूँ. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. உலக பிரகாரமாக इस संसारिक रीति से நம்முடைய தாயோ தகப்பனோ भले हमारी माता हो या पिता हो, சாவ போவதற்கு முன்பாக मृत्यु के पहले ஒரு வார்த்தை சொல்லுவார்களே, अगर ஆனால் कुछ बातें हमसे कहेंगे तो அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். उस बातों को पूरा करने के लिए हम कितना ही प्रयास करते அந்த हैं. வார்த்தை எப்படியாவது நிறைவேற்ற उन பிரயாசப்படுகிறோம். बातों को कैसे भी पूरा करने के लिए हम मेहनत करते हैं. எதற்காக? किसके लिए? அவருடைய கடைசி ஆசை, ये उनका आखिरी इच्छा था. அவர்கள் சாவதற்கு முன்பாக சொன்ன கடைசி வார்த்தை. क्योंकि वो मरने से पहले उन्होंने कहा हुई आखिरी इच्छा. அந்த வார்த்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். उस बातों को हमें पूरा करना है. உலக பிரகாரமாக இப்படி செயல்படுகிற நாம், जो सांसारिक रीति से हम ऐसे काम करते हैं, நம்மை ரட்சித்த இயேசு जो हमें उद्धार किया हुआ यीशु, நம்மிடத்திலே கத்த சொல்றான், தாகமா இருக்கிறேன். हमसे यीशु कहता है कि मैं प्यासा हूँ. நான் தாகமா இருக்கிறேன். मैं प्यासा हूँ. இயேசு தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். हमारा यीशु प्यासा है कर कहता है. போர் சேவகர்கள் என்ன செய்தார்கள்? उसके सैनिक लोग ने क्या किए? வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை இயேசுவுக்கு குடிக்க तो கொடுத்தார்கள். कड़वा दाखरस मिलाकर यीशु के पास दिए. இயேசு அதை ருசி பார்த்தார். यीशु ने उसे चट कर देखा அதை குடிக்க மனதில்லாமல் வீசு வேண்டாம் என்று வெறுத்து और விட்டார். उसे न पिया बिना उसमें नफरत किया. திராட்சை ரசம் दाखरस ही है. வெள்ளை போலம் கலந்த போது அது கசப்பு நிறமாம் கசப்பாய் மாறி போனது. उसमें कड़वाहट मिलाकर वो कड़वाहट बन गया. தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருக்கு ருசி உள்ள கனி கொடுக்க வேண்டும். तुम्हें परमेश्वर के लिए अच्छे स्वादिष्ट फल देना है. தேவன் புசிக்கிற கனி கொடுக்க வேண்டும். परमेश्वर खाने के लायक फल देना है. தேவன் விரும்புகிற கனி கொடுக்க வேண்டும். परमेश्वर जो चाहता है वो फल हम நீ दे. கர்த்தருக்காக நற்கிரியை செய்வாயானால், अगर तुम परमेश्वर के लिए अच्छी भलाई करे तो ஒருவேளை கர்த்தர் உனக்குள்ள இருந்த நன்மையை பார்த்து, परमेश्वर तेरे भीतर में देखने वाले भलाई को देखकर, உனக்குள்ள இருக்கிற ரட்சிப்புக்குரிய காரியங்களை பார்த்து, तेरे भीतर होने वाली उद्धार वाली बातों को देखकर, பரிசுத்தவான்களுக்கு நீ செய்த உதவியை பார்த்து, पवित्र लोगों की तेरी सेवा टहल को देखकर, பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிற உதவியை பார்த்து, जो पवित्र लोगों को जो मदद करता है उसे देखकर, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर फिर से जिलाने के लिए वो सामर्थ है. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் परमेश्वर இருக்கிறார். फिर से जिलाने के लिए वो सामर्थ है. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. आज के दिन अपने आप को सौंपो. நல்ல சமாரியன் இயேசு अच्छा सामरी यीशु நம்மை தேடி வந்தார். हमें ढूंढ कर आया. நல்ல சமாரியன் இயேசு अच्छा सामरी यीशु தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உங்களை தேடி வருகிறார். आज के दिन तुम्हें ढूंढ कर आया है. கர்த்தர் உங்கள் காயங்களை கட்டுவார். परमेश्वर तुम्हारे गाँव को
हमारे गांव को बांधेगा। யாருக்கு காயங்கள்? किसको गांव मिलती है? பின்மாற்றத்தில் போகிறவர்களுக்கு जो காயங்கள். परमेश्वर से पीछे हट जाते हैं उनको गांव मिलती நீங்க है। வேதத்தில் வாசிப்பீர்களானால் अगर तुम शास्त्र में पढ़ोगे तो யாருக்கு காயங்கள்? किसको गांव मिलती है? நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது अगर नीति वचन की पुस्तक में पढ़ते समय ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग 23வது அதிகாரம் उसके 33वां अध्याय ஆண்டு 29 30 31 வாசிக்கும் போது 30 और 31 में पढ़ते समय யாருக்கு வேதனை, யாருக்கு சுகம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தாமதிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாலைகளை நாடுகிறவர்களுக்கும் தானே. அங்க எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर ऐसा लिखा गया है। சாலமோன் ஞானி சொல்லுகிறார், सुलेमोन ज्ञानी कहता है, ஐயோ हाय யாருக்கு வேதனை, किसको वेदना, யாருக்கு துக்கம், किसको दुख, யாருக்கு சண்டைகள், किसको झगड़ा, யாருக்கு புலம்பல், किसको बकबका, யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், किसका अकारण घाव होते हैं, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், किसकी आंखें लाल हो जाती है, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கு, उनकी जो दाक मधु देर तक पीते हैं, கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே, जो मसला मिला हुआ दाक मधु ढूंढते हैं, பின்மாற்றத்தில் போகிறவர்களுக்கு காயங்கள், जो पीछे हट जाते हैं उनके लिए घाव है, கலப்புள்ள சாராயத்தை நாடி போகிறவர்களுக்கு காயங்கள். और मिलावट दाक मधु पीने वालों के लिए घाव है, தேவனுடைய பிள்ளைகள் காரணமில்லாத காயங்கள், जो ये कारण के बिना घाव है। இந்த காரணமில்லாத காயங்களை எல்லாம் கட்டுவதற்கு ये कारण के बिना गांव को बांधने के लिए இயேசு அனுப்பப்பட்டார். यीशु भेजा गया। இயேசு நல்ல சமாரியனாய் यीशु அனுப்பப்பட்டார். एक अच्छे सामरी के रूप से भेजा गया। அந்த நல்ல சமாரியன் ये अच्छा सामरी நம்முடைய பின்மாற்றத்தினால் உண்டாகிற காயங்களை கட்டி जो हमारे पीछे हट गए उस गांव को बांधकर பின்மாற்றத்தினால் உருவாகிற விளைவுகளின் நிமித்தமாய் உண்டாகிற காயங்களை கட்டி वो हमारे गांव के जो रकम चुकाकर उसे बांधकर கர்த்தர் சத்திரமாகிய சபையில கொண்டு சேர்க்கிறார். और परमेश्वर वैद्य यानी कलिसिया में ले आता है। பின்மாற்றத்தில் இருந்தாலும் भले पीछे हटने पर भी, ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் भले उधार पाए होने पर भी, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கற்று கை தேர்ந்து வளர வேண்டிய காரியங்கள் तुम्हें जो सीख कर बढ़ने वाली बातें हैं, தேவ சபையிலே போதிக்கப்படுகிற இந்த ஏற்பாடுகள் जो परमेश्वर की कलिसिया में सिखाया गया वो ये वचन, சத்திரக்காரர் என்று சொல்லும் போது தேவனுடைய जो ஊழியக்காரர்கள் वैद्य कहा गया ये परमेश्वर का सेवक लोग हैं। அந்த சத்திரக்காரன் கையில 2 பணத்தை கொடுத்து விட்டு போனார். वो वैद्य के हाथ में 2 पैसे को देकर गया। அந்த 2 பணம் தான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அடங்கின வேத புத்தகம். ये 2 रकम जो से दिया यही पुराना नियम और नया नियम का पवित्र शास्त्र இந்த है। வேத புத்தகத்தை வைத்து உங்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. ये पवित्र शास्त्र रखकर तुम्हारी रक्षा करना ये मेरी जिम्मेदारी है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது जब इस वचनों को आज्ञा करते समय கர்த்தர் உங்களுக்கு உண்டான எல்லா காரணமற்ற காயங்களையும் கட்டி परमेश्वर का तो तुम्हारे अंदर जो बिना कारण का घाव है उसे बांधकर இருதய நொறுங்குண்ட அனுபவத்தையும் கர்த்தர் वो மாற்றுகிறார். टूटे हुए मन के जो उस अनुभव को भी दूर करता है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஃபாதர் பாடினார், इसलिए फादर ने इस प्रकार गीत गाया, நல்ல செமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல செமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே, அனைத்து கண்டாரே, என்னை கண்டாரே, அனைத்து கண்டாரே, நல்ல செமாரியன்
ஆனபடினால ஒன்றை அறிந்து கொள்ளணும், इसीलिए एक बात को जान लो, எந்த ஆசாரியனும் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது, कोई याजक तुम्हें छुड़ा नहीं पाएगा, எந்த லேவியனும் உங்களை உயிர்ப்பிக்க முடியாது. कोई लेवी भी तुम्हें जिला नहीं पाएगा, கர்த்தரே சொல்லிட்டாரு. क्योंकि परमेश्वर ने कह दिया है। சாமுவேலும் மோசேயும் என் கண்களுக்கு முன்பாக நின்றாலே अगर सामुएल और मूसा मेरे आंखों के सामने खड़े होने पर भी என் மனம் இந்த ஜனங்களில் பச்சை சாராது. मेरा मन इन लोगों की ओर नहीं फिरेगा, கர்த்தரால் மாத்திரமே முடியும். केवल परमेश्वर की ओर से ही होगा। நீங்கள் அர்ப்பணிக்கணும். तुम अपने आप को अर्पण करना है। கர்த்தர் உங்கள் பின்மாற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். परमेश्वर सारा पीछे हटने का अनुभव को बदल देगा। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் கர்த்தர் வந்தார். परमेश्वर तुम्हें जिलाने के लिए परमेश्वर आया। மாத்திரமல்ல, केवल इतना ही नहीं, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்க இயேசு வந்தார். जो बंधे गए हैं उनको बंधन से तोड़ने के लिए यीशु आया। கட்டுண்டவர்களுக்கு கட்டுகளை அவிழ்க்க தேவன் என்னை அனுப்பினார். जो कैदियों को उनको परमेश्वर छुड़ाने के लिए आया। சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் இயேசு என்னை பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார். और पिता परमेश्वर मुझे कैदी लोगों को छुड़ाने के लिए भेजा गया। சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் और जो कैदी लोगों को छुड़ाने के लिए கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கவும் और जो बंधे गए उनसे छुटकारा पाने के लिए தேவன் என்னை அனுப்பினார். इसीलिए परमेश्वर पिता ने मुझे भेजा। தேவன் இயேசுவை அனுப்பினார். पिता परमेश्वर ने यीशु को भेजा, சிறைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவர், जो कैदी लोगों को तसल्ली देने சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவர், और कैदित लोगों को छुटकारा देने के लिए கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கவும் और बंदियों के लिए उनको छुटकारा देने के लिए இயேசு இந்த பூமியிலே அனுப்பப்பட்டார். यीशु इस पृथ्वी पर भेजा गया। இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். आज के दिन हम अपने जीवन को ध्यान से देखना है, எந்த விதத்திலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து किस பார்க்கணும். प्रकार से हम बंधे गए इसे हमें ध्यान से देखना है। நம்முடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட அனுபவங்கள் இருக்குமேயானால் अगर हमारे जीवन में बंदियों का अनुभव हो तो அந்த கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து நம்மை கட்டவிழ்ப்பது இயேசு. उस बंदियों से छुटकारा करने वाला यीशु है। இயேசு எதற்காக வந்தார்? यीशु किसके लिए आया? மனுஷனை ரட்சிக்க வந்தார். मनुष्य का उद्धार करने के लिए आया। இயேசு எதற்காக வந்தார்? यीशु क्यों आया? பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு जो வந்தார். पीछे हट गए उन्हें फिर से जिलाने के लिए यीशु आया। இயேசு எதற்காக வந்தார்? यीशु क्यों आया? கட்டப்பட்டிருக்க மனுஷனுடைய கட்டுகளை அவிழ்க்க வந்தார். जो बंदियों में बंधे गए उन्हें खोलने के लिए यीशु आया। இந்த அறிவு நமக்கு உண்டாக ये இருக்கணும். ज्ञान हमारे अंदर होना है। ஆனபடினாலே इसीलिए தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ரட்சித்த ரட்சிப்பிலே முடிவு பரிந்தும் நிலைத்து இருக்கணும். परमेश्वर ने जो उद्धार दिया है उस उद्धार में अंत तक स्थिर रहना है। முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே जो ரட்சிக்கப்படுவார். अंत तक स्थिर रहेगा वही उद्धार पाएगा। ஒருவேளை கர்த்தர் நம்மை பின்மாற்றத்திலிருந்து உயிர்ப்பித்திருந்தாலும் अगर हमारे पीछे हटने से अगर परमेश्वर हमें जिलाया हो तो அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையிலே கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கணும். उस जिलाए हुए अनुभव में हमें अंत तक स्थिर रहना है। கட்டப்பட்ட இருக்கிற நிலைமையில இருந்தால் अगर बंदियों के अनुभव में रहेंगे तो கர்த்தர் நம்மை கட்டவிழ்ப்பார். परमेश्वर उससे हमें स्वतंत्र करेगा। கட்டப்பட்டிருக்கிறாங்க. बंदियों में बंधे गए हैं, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களிலே हर கட்டப்பட்டிருக்கிறார்கள். एक जन एक एक प्रकार में बांधे गए हैं। ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய ஊர் நாட்டுல हमारे गाँव में சில மாடுகளுக்கு கழுத்துல ஒரு பெரிய கட்டு போட்டு பெரிய கம்ப கட்டி போட்டிருப்பாங்க நீட்டமா. और गांव में गायों के गले में एक बड़ा सा लकड़ा बांध कर डालते हैं। அது சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கிறேன், ஆனா எனக்கு ஞாபகம் இல்ல. मैंने बचपन में उसे देखा है, अभी याद नहीं है। அது மாடா இல்ல வண்டி மாடா ஒன்றும் புரியல. वो गाय है या बैलगाड़ी का गाय है? நம்ம இடி உரல்ல வச்சு இடிப்போம் பார்த்தீங்கன்னா உலக்க, हम जिसको कूटते हैं அந்த உலக்க மாதிரி பெரிய கம்பு இருக்கும். और एक बड़ा लकड़ा रहता है, அதை கழுத்துல கட்டி போட்டிருப்பாங்க. उसे गले में बांध कर डालते हैं। பாவம் அதால வேகமா நடக்க முடியாது. वो बेचारा तेजी से नहीं चल पाता அந்த கம்பு அது கால்ல போய் தட்டும், क्योंकि இடிக்கும். उसका वो लकड़ी उसके पैर पर हमेशा लगता है। அதனால அந்த மாட்டுனால வேகமா நடக்க முடியாது, ஓட முடியாது. वो गाय जल्दी से भाग नहीं पाता। அது எதற்காக அப்படி கட்டி போடுவார்கள் என்பது எனக்கு தெரியல. किसके लिए वो बांधा जाता है मैं नहीं जानती। ஆனா இப்படி மாட்டு கழுத்துல ஒரு கம்ப கட்டி போடுறாங்க. ऐसे गाय के गले पर
ऐसा बड़ा लकड़ा बांध कर डालते हैं। அதே போல சில கட்டுகள் நான் வேகமா போக முடியாதபடிக்கு, इसीलिए हम तेजी से न जाए, इसीलिए நான் வேகமாய் முன்னேற முடியாதபடிக்கு, हम तेजी से आगे न बढ़ पाए, इसीलिए ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கட்டுகள் இருக்கிறது. हर एक के जीवन में एक प्रति का बंधन है। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். हमारे जीवन में क्या बंधन है, इसे हमें देखना है। கிராமத்துல பாத்தீங்கன்னா, अगर गांव पे अगर हम देखा जाए, ஒரு 6 மணி ஆயிட்டுனா, अगर 6 बज गया तो 8 மணிக்கெல்லாம் எல்லாரும் படுக்க போயிருவாங்க. 8 बजे तक सब सो जाते हैं। 6 மணி ஆயிட்டுனா, अभी 6 बजते ही தெருவுல உள்ள பாட்டிமாரெல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரா கதை பேசுவாங்க. सारे सड़क पर बैठकर बातें करते हैं। எல்லார் வீட்டு கதையும் அதுல வந்துரும். सारे बुजुर्ग लोग बैठकर सारे घर का कहानी आ जाएगा। யார் வீட்லயாவது கல்யாணம் முடியாத பையன் இருப்பானா, अगर किसी के घर पर जो शादी नहीं हुआ एक लड़का हो तो அந்த பாட்டிமார் சொல்லுற ஒரு வார்த்தை, ओ दादी लोग क्या कहते हैं, அவனுக்கு கால் கட்டு போட்டு வை. उसके पैर में बांध कर रख। கால் கட்டு போடு சரியாயிருவான். अगर उसके पैर में बांध कर रख वो ठीक हो जाएगा। கால்ல கட்டுன்னா கட்டு போடுறது இல்ல, पैर में बांधा मतलब बांध कर रखना, वो नहीं, கால் கட்டு போடு. पैर में बांध कर रख। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है, அவனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வை, சரியாயிருவான். अगर उसका जल्दी शादी करके रखो ठीक हो जाएगा। இப்போ அவன் வாலிபத்திலேயே தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பானால், इसलिए वो ये जवानी की उम्र में ऐसी व्यर्थ बातें करता रहेगा। பெற்றோருடைய சொல்லு வார்த்தை கேட்காமல் அலைவானானால், अगर पालकों की बातें नहीं मानता है, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பானேயானால், अगर परमेश्वर की प्रिय बने हुई बातें नहीं करता है तो அப்படிப்பட்ட பையனை உடைய பெற்றோரிடத்திலே பாட்டிமார்கள் சொல்லுகிறார்கள், वैसे लड़के का पालक के पास कहते हैं அவனுக்கு ஒரு கால் கட்டு போடவே சரியாயிருவான். उसके पैर में बांध कर रखो ठीक हो जाएगा। ஒரு கல்யாணத்தை முடிச்சு வை, சரியாயிருவான். एक शादी उसको करा कर रख ठीक हो जाएगा। அப்படிதான் நிறைய பேருக்கு கால் கட்டு போட்டு வச்சிருக்கு. ऐसे सब लोगों को पैर में बांध कर रखा है। திருமணம் அல்ல, शादी नहीं, கால் கட்டு. पैर में बंधन, எதுக்கு? வேகமா ஓட முடியாதபடிக்கு. क्योंकि वो तेजी से भागे ना। நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், हमें अपने आप को जांच कर देखो எந்த கட்டு நம்மை கட்டி இருக்கு. क्या बंधन हमें बांध कर रखा है। தேவனுடைய பிள்ளைகள் திருமணம் காரியம் என்பது பரலோகத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ये विवाह की बातें स्वर्ग में निश्चय किया जाता है। தேவனே நமக்கு தருகிறது. केवल परमेश्वर ही वो बातें देता है। ஆனால் இந்த திருமண சம்பந்தம் என்பது ये शादी का जो संबंध होती है தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டாய் மாறிவிடக் கூடாது. वो हमारे जीवन में एक बंधन के रूप में नहीं बनना है। ஆண்டவரை நேசிக்கணும், हम परमेश्वर से प्रेम करना है। ஆண்டவரை நேசிக்கணும், परमेश्वर से प्रेम करना है। சிறைப்பட்டு போனவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும், बंदियों के लिए स्वतंत्रता करने के लिए, கட்டப்பட்டவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கவும் இயேசு வந்தார். बंधनों की बंधन खोलने के लिए यीशु आया। அதனால கல்யாணம் முடிச்ச கட்டை இயேசு அவிழ்க்க வந்தார் என்று அல்ல, इसलिए शादी का बंधन को यीशु तोड़ने आया ऐसा मत सोचो। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கு தடையாயிருக்கிற கட்டுகளை அவிழ்க்க இயேசு வந்தார். हमारे आत्मिक जीवन की बढ़ोतरी के लिए जो रुकावट बना है उस बंधन को तोड़ने यीशु आया। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் भले कोई भी क्यों ना हो, இயேசுவை முழுமனதாய் நேசிக்கணும். यीशु को पूरे मन से प्रेम करो। சிறுவர்களா இருந்தாலும், भले छोटे हो, வாலிபர்களா இருந்தாலும், जवान हो, திருமணம் முடிந்தவர்களா भले இருந்தாலும், शादीशुदा हो, இயேசுவை அதிகமாய் நேசிக்கணும். यीशु से अधिक प्रेम करो। இயேசுவுக்கு முதல் ஸ்தானம். यीशु को पहला स्थान। அப்போ ஒரு ஃபாதர் பாடினார்ல, जिस प्रकार फादर जी ने गीत गाया है, என்ன பாட்டு பாடினார்? இயேசுடையாளுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எக்கா நீங்க பிரசங்கம் பண்ணும்போது அடிக்கடி பாட்டு பாடுங்கக்கா. प्रचार करते समय हमेशा गीत गाओ, என்னாலும் பாட்டு வராதுல்ல, क्योंकि हमेशा तो गीत नहीं आती है। இன்னைக்கு நம்ம பாட்டு வருது. परमेश्वर आज के दिन अगुवाई कर रहा है। இயேசுடைய என்ன ஜெபம் பண்ணாலும் தெரியல, ईसोडियल बहन ने क्या प्रार्थना किया नहीं मालूम, அதனால பாட்டு வருது. சந்தோஷப்பட்டுக்க. इसीलिए गीत आ रहा है, आनंद मनाओ। என்ன பாடினாரு? क्या गीत गाया? ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும், ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும், அதனால் சாத்தானை ஓட ஓட விரட்டலாம், அவன் சேனைகளை அடியோடு அகற்றலாம், அதனால் சாத்தானை ஓட ஓட விரட்டலாம், அவன் சேனைகளை அடியோடு அகற்றலாம். போதும். என்ன செய்யணும்? क्या करना है?
ஜீவனை விட जीवन से भी बढ़कर தேவனை நேசிக்கணும். हमें परमेश्वर से प्रेम रखना है। உலகத்தில் இருக்க செல்வத்தை விட इस संसार के धन दौलत से भी இயேசுவை நேசிக்கணும். यीशु से प्रेम करना है। இப்ப நீங்க பாடுவீங்களா? अभी आप गीत गाओ। என் மனைவியை விட मेरे पत्नी से भी இயேசுவை मैं நேசிக்கிறேன். परमेश्वर से प्रेम करूंगा। என் பிள்ளைகளை விட मेरे बच्चों से भी என் நேசரை इससे நேசிக்கிறேன். बढ़कर मैं परमेश्वर से प्रेम करूंगा। சொல்ல முடியுமா? क्या हम ऐसा कह पाएंगे? கட்டு காலு கட்டு கல்யாணம். ये पैर का बंधन शादी है। கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்க. जो भी शादी किए सब देख रहे हैं। யான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சோமோ? क्यों मैंने शादी के लिए हाँ बोला? கல்யாணம் முடியாதுன்னு சொன்னா ஏங்க யாரு கேட்பாங்க? अगर हम कहे शादी मत करो तो कोई नहीं सुनता। ஆம்பளையும் கேட்காது பொம்பளையும் கேட்காது. ना ही पुरुष सुनते हैं ना ही स्त्री सुनती है। எல்லாம் அனுபவப்பட்ட பிறகு सब कुछ अनुभव करने के बाद ஏன் தான் இந்த காரியத்துக்கு ஒப்பு ஒன்று கொடுத்தனோ அப்படின்னு சொல்லி क्यों புலம்பிட்டு मैं இருக்காங்க. ये शादी के लिए हाँ बोला कर दुख कर रहे हैं? ஏன்னா அநேகருக்கு அது ஒரு கால் கட்டு. क्योंकि ये अधिक लोगों के लिए पैर का बंधन बन गया है। முன்ன கொண்டு போவாது. क्योंकि वो आगे नहीं ले जाएगा। வேகமா ஓட முடியாது. तेजी से भाग नहीं पाएंगे பின்னாடியே வரும். क्योंकि पीछे से आएगा। என்னது வருது? क्या आएगा? காலு கட்டு வருது. पैर का बंधन आता है। பின்னாடியே வரும். पीछे से आएगा। கடைக்கு போனாலும் பின்னாடி வரும். दुकान जाएंगे पीछे आएगा। பஜாருக்கு போனாலும் பின்னாடி வரும். बाजार जाएंगे तो भी पीछे आएगा। எங்க போனாலும் பின்னாடி अगर வரும். हम कहीं पर भी जाए पीछे आएगा। யார்கிட்ட நின்னு பேசவும் முடியாது. किसी से खड़े रहकर बात भी नहीं कर पाओगे। சிலர் நினைப்பாங்க कोई ऐसा सोचता है இது ரொம்ப அன்புன்னு நினைப்பாங்க. ये बहुत बड़ा प्रेम है सोचते हैं। ரொம்ப अன்பு. ये बहुत बड़ा प्रेम है। எங்க போனாலும் விட மாட்டேங்குது. कहीं पर भी जाए नहीं छूटता है। அன்பல்ல. ये प्रेम नहीं உங்க है மேல நம்பிக்கை இல்ல. क्योंकि तुम्हारे ऊपर भरोसा नहीं है। நம்பிக்கை இல்லாத காரணத்தினால तुम्हारे ऊपर भरोसा नहीं है इसीलिए அது பின்னாடியே ஒட்டி ஒட்டி வருது. वो तुम्हारा पीछे पीछे आता है। தேவ பிள்ளைகள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தின் வளர்ச்சிக்கு வேகத்துக்கு தடையா இருக்கிற கால்கட்டு எதுவா இருந்தாலும் तुम्हारे आत्मिक जीवन की जो तेज में जो रुकावट भले कोई भी क्यों ना हो, அந்த கட்டுகள்ல இருந்து தேவ பிள்ளைகள் அவிழ்க்கப்பட வேண்டும். उस बंधन से हमें छुड़ाया जाना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தமிழ்ல மட்டும் தான் நான் சொல்லுவேன். तमिल में केवल बताएंगे। சகோதரர்கள் பாடணும். भाई लोग गाना என் गाना है। மனைவியை விட இயேசுவை நேசிக்கிறேன். मेरे पत्नी से भी बढ़कर मैं यीशु से प्रेम करूंगा। என் மனைவியை விட தேவனை நேசிக்கிறேன். मेरे पत्नी से भी बढ़कर मैं यीशु से प्रेम करता। என் பிள்ளைகளை விட मेरे बच्चों से भी बढ़कर கர்த்தரை நேசிக்கிறேன். परमेश्वर से प्रेम करूंगा। இந்த பக்கம் யார் சத்தம் வருதுன்னு பார்க்கணும். या किसका आवाज आएगा हम देखेंगे। சொல்லுங்க பார்க்கலாம். நான் முதல்ல பாடுறேன், ரெண்டாவது நீங்க பாருங்க. நேரம் ஆகுது. पहला हम गाएंगे फिर आप गाना। மனைவியை விட தேவனை நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை விட கர்த்தரை நேசிக்கிறேன். சொல்லுங்க. ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா? कोई भी नहीं कहेगा। ஹிந்தியில சொல்லு. पत्नी से बढ़कर मैं प्रभु से प्रेम करूंगा, बच्चों से भी बढ़कर मैं परमेश्वर से प्रेम करूंगा। पढ़ कह पाएंगे हिंदी में? गाओ। ஆம்பளைகளுக்கு ஒருத்தரும் தயார் இல்லை. क्योंकि पुरुष में कोई तैयार नहीं है। ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல क्योंकि पुराने नियमों में லோத்து தான் சரியான பரிசுத்தவானா இருந்தார். लूत ही पवित्र था, पवित्र जन था। பின்னிட்டு பாராது. क्योंकि पीछे की ओर मत देख। பிழைக்கணுமா? अगर तुझे जीवन बचाना है ஓடிப்போ. भाग जा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடி போனா. परमेश्वर की बातों को आज्ञा पालन करके वो भाग गया। மனைவி கூட வரலான்னு பார்க்கல. पत्नी साथ आ रही है उसे भी उसने नहीं देखा। அது அங்க பின்னாடி உப்பு தூணனுக்கு क्योंकि वो पत्थर का नमक का खंबे बनकर खड़ी है। ஜீவன் தப்ப ஓடி போயிட்டான். अपना जीवन बचा कर वो भाग गया। இந்த ஒரு பிரசங்கத்தை நான் சென்னையில பண்ணிட்டு இருந்தேன். ऐसा मैं प्रचार चेन्नई में कर रही थी। பாஸ்டர் கேட்டாரு, तो पास्टर जी ने पूछा, சிஸ்டர் सिस्टर जी நீங்க இப்படி பேசி சபைக்குள்ள குழப்பத்தை आप உண்டாக்கிறாங்க. कलीसिया में ऐसा बात कर कर गड़बड़ मत ले आओ। இதெல்லாம் சன்னியாசி ஊழியத்துக்கு தான் லாய்க்கு. ये केवल संन्यास सेवा के लिए लायक है। சன்னியாசி பின்னாடி மனைவி வாரலாம் வரலையா? சன்னியாசிக்கு யாரை பற்றி கவலை இல்ல. सन्यासी को किसी भी बातों की चिंता नहीं है। கவுந்தா பூமி, और अगर झुकेंगे तो पृथ्वी, மலர்ந்தா வானம். अगर ऊपर की ओर देखेंगे तो அதனால आकाश। சன்னியாசி ஊழியத்துக்கு பேசுங்க, மற்ற இடத்துல பேசாதீங்க. इसलिए केवल संन्यास सेवकाई में ऐसा बात करो, कहीं और मत बात करो। சன்னியாசிக்கு ஒரு நியாயம், குடும்பஸ்தனுக்கு ஒரு நியாயம் இல்ல. सन्यासी के लिए एक न्याय और परिवार वालों के लिए न्याय नहीं है। மனைவியை விட தேவரை நேசிக்கணும். पत्नी से भी ज्यादा परमेश्वर से प्रेम करना है। பிள்ளைகளை விட கர்த்தரை और நேசிக்கணும். बच्चों से भी बढ़कर परमेश्वर से प्रेम करना है। நீங்க பாடுங்க. अभी तुम गीत गाओ। புருஷனை விட தேவரை நேசிக்கிறேன்,
पति से भी बढ़कर परमेश्वर से प्रेम करता हूँ। வாய் தரங்க. मुंह खोलो, ஏன்னா பெண்கள் கூட நடத்துறதுனால பெண்கள்கிட்ட தைரியமா பேசுறேன். क्योंकि महिला मंडली में चलाती हूँ इसलिए महिलाओं के बीच में मैं बड़े धैर्य से बोल सकती हूँ। பாடுங்க. गाओ। புருஷனை விட தேவனை நேசிக்கிறே, என் பிள்ளைகளை விட கர்த்தரை நேசிக்கிறே, புருஷனை விட தேவனை நேசிக்கிறே, என் பிள்ளைகளை விட கர்த்தரை நேசிக்கிறே, அதனால் சாத்தானை ஓட ஓட விரட்டுவே, அவன் சேனைகளை அடியோடு அகற்றுவே, அதனால் சாத்தானை ஓட ஓட துரத்துவே, அவன் சேனைகளை அடியோடு அகற்றுவே. ஆமா, ரொம்ப சந்தோஷம். बहुत आनंद है இங்க உள்ளவங்க வாயை திறக்கல. क्योंकि यहाँ के लोग मुंह ही नहीं खोलते हैं। இப்போ अभी நீங்க சொல்லணும். अब कहना है, அங்க மற்றவங்க சொல்றாங்க, ऐसे दूसरे लोग कहते हैं ஒரு மனுஷன் செத்து போனா நான் அடுத்த பிறவியா நாய் பிறவியா வருவான் அப்படின்னு. अगर एक मनुष्य मर जाता है फिर उसका पूर्ण जन्म कुत्ता होता है। அப்படி நமக்கு மறுபிறவி கிடையாது. ऐसा हमारा फिर से जन्म नहीं होता। மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரணம் அடைவதும் நியாய தீர்ப்பும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. केवल एक बार मनुष्य का जन्म होता है, उसका मृत्यु होता है, फिर उसका न्याय होता है। அதனால நமக்கு மறுபிறவி கிடையாது. इसलिए हमारा पूर्ण जन्म नहीं है। ஆனா फिर भी யாராவது कोई भी, எனக்கு எத்தனை பிறவி வந்தாலும், भले मेरा कितना भी जन्म होए, எத்தனை பிறவி வந்தாலும், भले कितना भी मैं बार जन्म लूं, இப்ப இருக்கிற மனைவியே வரணும். केवल अभी की जो पत्नी है वो ही आए। அதை சொல்லுங்க, நான் இங்க பாடாத இருந்த கருத்தை நான் புரிஞ்சுக்கிடுவேன். मैं समझ लूंगी तुमने क्यों नहीं गीत गाया। சொல்லுங்க, எத்தனை பிறவி எடுத்தாலும் பரவாயில்லை, भले मैं कितना भी पूर्ण जन्म लूं, இப்ப இருக்கிற மனைவி எனக்கு வந்தா போதும். केवल अब जो मेरी पत्नी है वो ही आए। அப்படி சொல்லுங்க, மட்டும் கை தூக்குங்க. केवल ऐसा कहने वाले अपने हाथ उठाओ। ஒருத்தர் இல்ல. कोई नहीं है। பாட்டு பாடாததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியுது. इसलिए गीत नहीं गाए, इसका कारण क्या सब लोग समझ गए। அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றே அறிந்து கொள்ளணும், इसलिए एक बात को जान लो, பின்னாடியே வருவது என்னது? जो पीछा करने वाला कौन है? பாவம். पाप। பாவம் ஒரு மனுஷனை தொடர்ந்து பிடிக்கு. क्योंकि पाप हमेशा मनुष्य का पीछा करता है। பாவம் ஒரு மனுஷனுடைய வாசப்படியில படுத்து கிடக்கு. पाप एक व्यक्ति के द्वार पर रहता है பாவம் ஒரு மனுஷனை காட்டியும் கொடுக்கு. और पाप मनुष्य को दिखाता भी है। அதனால इसीलिए முதல்ல வஞ்சிக்கப்பட்டது ஏவாள். पहला वंचित की गई हवा। ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு ஏவாளுக்குள்ளதான் பாவம் வந்தது. हवा वंचित होकर उसके पहले उसके अंदर ही पाप प्रवेश हुआ। ஏவாளுக்குள்ள வந்த பாவமாக்கும் ஆதாமுக்குள்ள வந்தது. जो हवा के अंदर पाप था वही आदम के अंदर आया। அதனால முதலாவது வஞ்சிக்கப்பட்டவள் ஏவாள். इसलिए पहला वंचित पाई वो हवा है। ஆனபடினால இந்த ஏவாளுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. பாவத்தை முதல் முதல் கொண்டு வந்தது சர்ப்பத்தின் மூலமா ஏவாள் கொண்டு வந்தார். क्योंकि हवा के अंदर पहला पहला पाप आया। ये पाप आने का कारण सर्प के द्वारा उसके भीतर पाप उत्पन्न हुआ। அப்ப பார்க்க போறதா பாவம் பின்தொடர்ந்து வருது. क्योंकि पाप उसका पीछा ही कर रहा है। தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். इसलिए हमें बड़े ध्यान से रहना है। நாம் கவனமா இருக்க வேண்டும். हमें बड़े ध्यान से रहना है। ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग திருமணம் ஆனாலும் भले शादी हो, நீங்கள் எதற்கு கட்டப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து तुम பார்க்கணும். किस बंधन में बंधे हो इसे हमें देखना है। இன்னைக்கு अनेகர் பாவத்திலே आज கட்டப்பட்டிருக்கிறார்கள். बहुत लोग पापों में बंधे गए हैं இன்றைக்கு अनेகர் மனைவியுடைய வார்த்தைகளிலே மனைவியுடைய காரியங்களிலே और கட்டப்பட்டிருக்கிறார்கள். कोई लोग पत्नियों की बातों में फंसे हुए हैं। தாய் தகப்பன் கைக்குள்ள இருக்கும்போது जब तक माँ पिता के हाथों के नीचे पलते समय தாய் தகப்பனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தவர்கள் केवल माता पिता का योजना के अनुसार चलते हैं। இன்றைக்கு மனைவியிடத்திலே ஆலோசனை கேட்கிற அளவுக்கு மாறி आज போனார்கள். पत्नी से सलाह मांगने तक बदल गए हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைக்கு ஆலோசனை கத்திடத்திலிருந்து வர வேண்டும். परंतु हमारा सलाह केवल परमेश्वर के ओर से मिलना है। தாய் தகப்பனிடத்தில் இருந்தது போல மனைவியிடத்தில் இருக்க முடியாது. माता पिता के पास किस प्रकार है वैसा पत्नी के साथ न रहे। நீங்கள் தாய் தகப்பனிடத்திலே சண்டை போட்டு விட்டு तुम माँ पिता के साथ झगड़ा कर ஒரு நேரம் நீங்கள் சாப்பிடாமல் படுத்தால் अगर एक समय का भोजन नहीं खाए तो தாய்க்கு தூக்கம் வராது. माँ को नींद नहीं आएगा। தாய்க்கு தூக்கம் வராது. माँ को नींद नहीं आएगा। முழிச்சு முழிச்சு பாப்பா எழும்புவானா எழும்புவானா. वो ऐसी जाग जाग कर देखेगी कि बेटा उठा है कि नहीं, எழும்பலையா क्या उठा नहीं है। அவனுக்கும் தூக்கம் வராது, தாய்க்கும் தூக்கம் வராது. उसको भी नींद नहीं आएगा, माँ को भी नींद नहीं आएगा। அவன் நினைப்பான் நம்ம அம்மா நம்மள வந்து எழுப்புவாங்களா அப்படின்னு. वो ये सोच कर सोएगा कि माँ मुझे आकर उठाएगी। இவ பாப்பா பையன் எழும்புவானா அப்படின்னு. माँ देखेगी कि बेटा उठ रहा है कि नहीं। ஆனா பெத்த மனசு பித்த
வித்து परंतु जो जन्मेला का मन पिघल जाता है பிள்ளை மனசு கல்லு और बच्चों का हृदय पत्थर है, சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல கம்முன்னு படுத்துருவான் भले खाए भी नहीं तो भी वैसे सो जाते हैं, தாய் மனசு கேட்காது परंतु माँ का हृदय नहीं सुनता। அடே ராசா ये मेरा प्यारा, ராஜான்னு சொன்னா அவ்வளவு பாசம் தெரியாது ये राजा कहेगा तो ऐसी प्यार नहीं उंडेलता। பாட்டிமாரெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க दादी लोग यही कहते हैं, ராசா எலும்புடா हे मेरा प्यारा उठ, ராசா எலும்பு हे मेरे प्यारे उठ, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படு एक मुंह खाकर सो, ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு படுத்தாதான் அது நிம்மதி एक मुंह खाकर सो, तभी उसको शांति मिलती है। இது யாரு ये कौन है? உங்க கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி உங்க அம்மா பாசம் तुम्हारे शादी के पहले ये तुम्हारे माँ का प्रेम है, கல்யாணம் முடிஞ்ச பிறகு शादी होने के बाद அங்க ஒரு கட்டு போட்டிருக்க பத்தியில கால் கட்டு अभी देखो पैर में बंधन बांधा है, இந்த கால் கட்டு அப்படி பார்க்காது ये पैर का बंधन ऐसा नहीं देखेगा, சாப்பிடுறியா சாப்பிடலையா क्या खाता है कि नहीं। சாப்பிடலன்னா ஹீரோ नहीं खाएगा तो चलेगा, சாப்பிட்டுட்டு பானை கழுவி கமுத்தி போட்டுருவாங்க खुद खाकर बर्तन को धोकर रखेंगे। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கட்டுகளுக்கு அடங்கி இருக்க கூடாது ऐसे बंधनों में हमें बंधे नहीं रहना है। தேவனுடைய பிள்ளைகள் திருமண பந்தம் என்பது தேவனால் ये உண்டாகிறது शादी का बंधन है परमेश्वर की ओर से मिलता है, ஆனால் அதற்கு நம்ம அடங்கி போக வேண்டும் என்பது அல்ல அர்த்தம் उसमें हमें दबकर जाना अवश्य नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த சந்ததி பூமியில பெற்றெடுப்பதற்காக கர்த்தர் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தார் पवित्र लोगों को जन्म देने के लिए परमेश्वर ने शादी का विवाह किया, அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் யாருக்கும் யாரும் அடிமைப்படக்கூடாது इसलिए कोई भी किसी का गुलामी नहीं बनो, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் पापों में गुलामी बनकर है। எதுக்கு உதாரணமாய் சொல்ல வருகிறேன் क्यों मैं उदाहरण के लिए आपको बता रही हूँ, பாவம் தொடர்ந்து வரு पाप तुम्हारा पीछा करेगा பாவம் வாசப்படியில படுத்திருக்கு और पाप तुम्हारे द्वार पर लेटा रहेगा, சில சமயங்கள்ல பாவம் நம்மை காட்டி और கொடுக்கும் कुछ समय में पाप हमें दिखलाएगा। இந்த பாவம் உள்ள வந்ததே ஏவாள் மூலமா தான் ये पाप हमारे अंदर आया केवल हवा के द्वारा। ஒரு மனுஷன் வாலிபத்துல ஆவிக்குரிய ஜீவிதத்துல எவ்வளவு அனலா இருந்தாலும் अगर कोई व्यक्ति जवानी में कितने ही परमेश्वर के अंदर उज्ज्वलित हो, அந்த திருமணம் என்கிற ஒரு கட்டு வரும்போது जैसी वो शादी का बंधन आता है, தேவன் மேல் வைத்த அன்பு குறைந்து போகிறது परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम घट जाता है, ஏதோ ஒரு விதத்துல குடும்பத்துல அடிமைக்குள்ளாய போகிறார் कोई ना कोई प्रकार अपने परिवार में वो बंध जाते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஞானமா இருக்க हमें வேண்டும் बड़े ज्ञान से रहना है, ஞானமா இருக்க हमें வேண்டும் बड़े ज्ञानी से रहना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। உங்க அம்மா வாயில வந்தபடி பேசலாம் अपने माँ पे जैसा आता है वैसा हम बोलते हैं। அநேகர் இந்த காலத்துல அம்மா வா போன்னு பேசக்கூடிய பிள்ளைகளும் இருக்குது अभी के जमाने में भी अपने माँ को आ जा कहने वाले लोग भी हैं। பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க बच्चों को सिखाओ, அம்மா அப்பா வாங்க போங்கன்னு பேசணும் माँ और पिता को आइए जाइए ऐसा बात करो, அம்மா வா போ ए आ तू जा, அப்படி பேசுறது இல்லாம ऐसा बात करने के अलावा வாயில வந்தபடி அம்மாவை பேசிடுறோம் அப்பாவை பேசிடுறோம் माँ को जैसा मुंह पे आता है वैसा बक देते हैं। ஆனா பேசினாலும் भले बात भी कर ले, உங்க அம்மா அப்பா அடுத்த நிமிஷம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க तुम्हारा माँ पिता अगले पल तुमसे आकर बात करेंगे। உங்க अम्मा அப்பாவை குறித்து तुम्हारे माँ और पिता के प्रति உங்க மனைவிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க तुम्हारे पत्नी के पास एक शब्द कहो, எங்க அம்மா அப்படி मेरी माँ ऐसी வேற है, ஒண்ணும் இல்ல और कुछ नहीं। ஒரு ஆள் சொன்னாரு एक इंसान ने मुझसे कहा இன்னைக்கு குழம்பு எங்க அம்மா வச்ச மாதிரி இருக்கு आज का सालन मेरी माँ रखा जैसा है। உடனே வந்துட்டு சண்டை तुरंत आ गया झगड़ा, அப்ப இவ்வளவு நாள் நான் சமைச்சது நல்லா இல்லையா क्या इतना दिन से मैं पका रही हूँ अच्छा नहीं था? இன்னைக்கு தான் உங்க அம்மா சமைச்ச மாதிரி இருக்கா क्या आज ही आपके माँ का पकाने के समान है? உங்க வாய் இன்னும் உங்க அம்மா ருசி வந்து வெளியே வரலையா अब तक आपका मुंह का स्वाद माँ से बाहर नहीं निकला, சண்டை வந்துட்டு झगड़ा हो गया, ஒரு வார்த்தை சொன்னா தாங்க முடியாது क्योंकि एक शब्द के सहन नहीं कर पाते। இப்ப நீங்க என்ன செய்யணும் और तब तुम्हें क्या करना है? அடங்கி கால கட்டுக்குள்ள அடங்கி தான் போகணும் फिर से वो पैर के बंधन में बंधे ही जाना है। இப்படிதான் பாவம் ஒரு மனுஷனை கொட்டி 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 அடக்கி வச்சுக்கிறது ऐसी पाप हमें दबा दबा कर दबा ही देता है, அப்படியே தட்டி தட்டி வைக்குது इसी दबा रहा है। எல்லாத்துக்கும் ஒரு கதை தெரியும் सबको एक कहानी मालूम है। ஆமா அக்காலும் தம்பி சேர்ந்து குளத்துக்கிட்ட போகும்போது ஒரு வார்த்தை கல்ல தூக்கி எரிஞ்சு கொண்டுட்டாங்க एक बहन और भाई नदी की ओर जाते समय एक बतख को उन्होंने पत्थर फेंककर मार दिया। சமயம் இருந்த பிறகு சொல்லித்தாரே अगर समय मिला तो मैं कहूंगी, அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் बहन को बहुत आनंद,
தம்பி வேலை வாங்குறா, வீட்டை பெருக்கு. बाइक से वो काम ले रही है, நான் பெருக்க மாட்டேன். मैं झाड़ू नहीं मारूंगा. நீ பெருக்கலையா? क्या तू नहीं झाड़ू मारेगा? வாத்து वो बदक பயந்துருவான், डर जाता है. அக்கா நான் பெருக்கிறேன்க்கா. हाँ अक्का, हाँ मैं झाड़ू मारता हूँ. பாவம் வீட்டெல்லாம் பெருக்கி போடுவான். बेचारा वो पूरे घर झाड़ू मारेगा. அடுத்த நாள் வரு, अगला दिन आएगा, என் ஹோம்வொர்க் எல்லாம் நீ எழுதி வை. ये मेरा होमवर्क सब तू लिख, எல்லாத்தையும் எழுது. सब कुछ लिख. மாட்டேன். नहीं, வாத்து बदक. அது பயந்து போயிடுவான். फिर से वो लड़का डर जाएगा. அக்கா நீ சொல்லிடாத, हाँ बहन मत बता दे, நான் உனக்கு ஹோம்வொர்க் எல்லாம் எழுதி मैं தந்துடுறேன். सारा होमवर्क लिख कर दूंगा. அப்புறமா அடுத்த நாள் ஆச்சு, फिर अगला दिन हुआ, ஸ்கூலுக்கு போறாங்க. स्कूल में जा रहे हैं. என் பேக்கை சேர்த்து சுமந்துருவா, मेरा बैग भी तू खुद उठा, என் பேக்கை சேர்த்து சுமந்துவா. मेरा बैग भी तू उठा. உன் பேக்கை நான் ஏன் சுமக்கணும்? क्यों मैं तेरा बैग उठाऊं? நான் சுமக்க மாட்டேன். मैं नहीं उठाऊंगा. வாத்தி, बदक. உடனே அவனுக்கு பயம் வந்துடும். फिर से वो डर जाता है. இல்லக்கா நான் சுமந்துட்டு வரேன். नहीं मैं उठा लूंगा. பார்த்தான், क्योंकि बदक என்னடா ஒரு நாளைக்கு ஒருக்க அமுந்து போக வேண்டியது இருக்கு. ये क्या, ये हर एक दिन मुझे दब दब कर जाना है. இப்படி அமுந்து எவ்வளவு நாள் அமர முடியும்? ऐसी दब दब कर मैं कितना दिन जीऊंगा? இப்படி அடங்கி எத்தனை நாள் ஜீவிக்க முடியும்? ऐसे में दब दब कर कितना दिन मैं जी पाऊंगा? ஒரு நாள் தைரியமாய் வந்தான். एक दिन बड़े धैर्य से आया. அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னா, उसने अपने माँ और पिता से कहा, அம்மா நீங்க வீட்ல இல்லாத நேரம் माँ आप घर पे नहीं थे, நாங்க ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருந்தோம். हम खेल रहे थे. ஒரு கல்ல எடுத்து போட்ட போது मैंने जब एक पत्थर निकाल कर फेंका, தெரியாமல் அது வாத்து மேல பட்டது. वो गलती से उस बदक के ऊपर लग गया. அந்த வாத்து செத்து போனது. वो बदक मर गया. ஆனா உங்களிடத்தில் சொல்ல பயந்து நான் சொல்லல. मैं आपसे डरता था इसलिए मैंने नहीं बताया. அக்கா அந்த ஒரு காரியத்தை வைத்து என்ன அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். मेरी बहन इस एक बात को लेकर मुझे दबा रही है. அவங்க அம்மா அந்த பையனை அப்படியே கழுத்தை கட்டி பிடிச்சாங்க. ओ माँ उस बेटे को अपने गले लगा लिया. இது அவளுக்கு தெரியாது. ये बात ये नहीं जानती थी. அடுத்த நாள் வந்தா, अगले दिन आई, வீட்டெல்லாம் பெருக்கு. तू घर पर झाड़ू लगा. முடியாது. नहीं. எதுக்கு? क्यों? வாத்து बदक. வாத்துன்னா बदक कर कर बोली. உடனே அந்த பையன் சொன்னா, तुरंत वो लड़का ने कहा, அது நேத்து, वो कल था, அது நேத்து. वो कल था. நான் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன். मैंने माँ से माफी मांग लिया. அம்மாட்ட மன்னிப்பு கேட்டேன். माँ से मैंने माफी मांग लिया. இனி உனக்கு நான் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. अब से तेरा गुलामी बनने की आवश्यकता नहीं है. அம்மா என் பாவத்தை மன்னித்து விட்டார். माँ ने मेरे पापों को क्षमा किया है. இயேசு உன் பாவத்தை மன்னிப்பாரானா? यीशु भी अगर तुम्हारे पापों को क्षमा करे तो, தேவனுடைய பிள்ளைகள் உன் பாவத்தை மன்னித்து கர்த்தர் உன்னை ரட்சித்திருப்பாரேனா? अगर परमेश्वर तुम्हारे पापों को क्षमा करके तुम्हारे उद्धार किया है तो, உன் வாழ்க்கையில ஏற்பட்ட பின்மாற்றத்திலிருந்து கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்திருப்பாரேனா? अगर तुम्हारे जीवन से जो पीछे हट गए उसमें से जिलाया हो तो, தேவனுடைய பிள்ளை நீ எதற்கும் அடிமை அல்ல. तुम किसी के भी गुलामी नहीं हो. நீ எதற்கும் அடிமை அல்ல. तुम किसी के भी गुलामी नहीं हो. உன்னை கட்டி வைக்க எந்த பாவத்துக்கும் அதிகாரம் இல்ல. तुम्हें बांध कर रखने वाले कोई भी पाप का अधिकार नहीं है. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ऐसी एक पुरुष के लिए तुम कन्या के रूप में सौंपे गए करके पौलुस कहता है. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இன்னைக்கு நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखो. துதிக்க முடியல சிலருக்கு, कोई किसी लोगों को स्तुति नहीं कर पा रहे हैं, சிலருக்கு ஆராதிக்க முடியல. किसी लोगों को आराधना नहीं कर पा रहे हैं, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. स्तुति नहीं कर पा रहे, आराधना नहीं कर पा रहे हैं. வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है மரித்தவர்களும் मरे हुए लोग மௌனத்தில் இறங்கினவர்களும் और जो अंधलोक में है கர்த்தரை துதிக்க वो மாட்டார்கள். लोग परमेश्वर की स्तुति नहीं करते हैं. மரித்தவர்கள் கர்த்தரை துதிக்க जो மாட்டார்கள். मरे हुए लोग हैं परमेश्वर की स्तुति नहीं करते हैं. மௌனத்தில் இறங்கினவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். मृत्यु के अंधलोक में गए वो भी स्तुति नहीं कर पाएंगे. நானோ வென்றால் கர்த்தரை இது முதற்கொண்டு என்றைக்கும் துதிப்பேன். परंतु हम जो है परमेश्वर के लिए अब से लेकर सदा तक स्तुति करते रहेंगे. மரித்தவர்கள் துதிக்க மாட்டார்கள். मरे हुए लोग स्तुति नहीं कर पाएंगे. ஏன்? क्यों? லாசர் மரித்து போனார். लाजर मर गया. லாசருடைய சரீரத்தை लाजर के शरीर को பிரேத சீலையினால் சுற்றி एक कपड़े से उसको बांध कर அவனை கட்டி வைத்திருந்தார்கள். उसको पूरी तरह से बांध कर रखा था. மரித்தவனை பிரேத சீலையினால் கட்டி வைத்திருந்தார்கள். क्योंकि वो मरा था इसीलिए उसको कपड़े में लिपट कर रखा था. இயேசு அவனை உயிரோடு எழுப்பினார். यीशु ने उसको फिर से जिलाया. லாசருவே, हे लाजर வெளியே வா. बाहर आ. ஒரு வார்த்தை சொன்னபோது லாசர் வெளியே केवल வந்தார். एक शब्द कहने पर लाजर बाहर आया. இயேசு சொன்ன வார்த்தை, यीशु ने कहा हुआ वचन है, இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. इसका बंधन को खोल दो. இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. इसके बंधन को खोल दो. அவன்
கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். उसके बंधन को खोल दिया गया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा गया है, இயேசு பந்தி இருக்கும் போது, जब यीशु रहते समय, இயேசு பந்தி இருக்கும் போது, जब यीशु जेवनार करते समय, இந்த லாசர் அவரோடு கூட இருந்தார். लाजर भी उसके संग था. இயேசு பந்தி இருக்கும் போது, जब यीशु जेवनार में बैठते समय, லாசர் அவர் கூட இருந்தார். लाजर भी उसके संग था. லாசருடைய வாழ்க்கையில டோட்டலி ஒரு சேஞ்ச். लाजर का पूरी जिंदगी बदल गई. முதல் முழுவதுமான ஒரு மாற்றம். एक पूरी तरह से परिवर्तन. எப்பொழுது? कब? கட்டவிழ்க்கப்பட்ட போது. जब उसका बंधन खुला गया. தேவனுடைய பிள்ளைகள் யாருக்கும் அடிமை அல்ல. हम किसी के भी गुलामी नहीं है. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவேன், हम दिल के गहराई से कहो, யாருக்கும் அடிமை அல்ல. मैं किसी का भी गुलामी नहीं हूँ. பாவத்துக்கு அடிமை அல்ல. पाप का गुलामी नहीं हूँ. உலகத்தின் மனுஷனுக்கு அடிமை அல்ல. संसार के मनुष्य के पर अधिकार नहीं है. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரை விடுவித்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हमें छुड़ाया है. கர்த்தரை கட்டவிழ்த்திருக்கிறார். परमेश्वर ने हमें बंधन से छुड़ाया है. கர்த்தரை ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार किया है. சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. शैतान हम पर प्रबल नहीं होगा. சாத்தான் நம்மை மேற்கொள்ள முடியாது. शैतान हम पर प्रबल नहीं होगा. நீங்கள் கர்த்தரை துதித்தால், अगर तुम परमेश्वर की स्तुति करोगे तो தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்து விழு. शैतान का गढ़ तोड़ जाएगा. நீங்கள் கர்த்தரை ஆராதித்தால், अगर तुम परमेश्वर की आराधना करोगे तो தேவனுடைய நாமம் மகிமைப்படும். परमेश्वर की नाम की महिमा होगा. இந்த கடைசி காலத்துல வந்திருக்கிற हम अंतिम समय पर आए हैं. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், अगर तुम उद्धार पाए हुए लोग होने पर भी, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், अगर तुम चिल्लाए गए होने पर भी, நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், अगर तुम्हारा बंधन खुल जाने पर भी, அது உங்களோடு நின்றுவிடக்கூடிய காரியம் அல்ல. केवल तुम्हारे पास से रुकने वाली बातें नहीं है. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களை ரட்சிக்க வேண்டும். उद्धार पाए हुए लोग तुम दूसरे को उद्धार करो. உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும். तुम चिल्लाए पाए दूसरों को चिल्लाओ. கட்டவிழ்க்கப்பட்ட நீங்கள் மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்க जो வேண்டும். बंधन खुला गया दूसरों के बंधन को खोलो. இதற்காக இயேசு நம்மை தேடி इसके வந்தார். लिए यीशु हमें ढूंढ कर आया है. ரட்சிப்பதற்காகவே, उद्धार करने के लिए உயிர்ப்பிப்பதற்காகவே, और चिल्लाने के लिए, கட்டவிழ்ப்பதற்காகவே बंधन खोलने के लिए பிதாவாகிய தேவன் இயேசுவை உலகத்தில் पिता அனுப்பினார். परमेश्वर ने यीशु को इस दुनिया में भेजा. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம், क्या हम उद्धार पाए हुए हम, உயிர்ப்பிக்கப்பட்ட जो நாம், चिल्लाए गए हम, கட்டவிழ்க்கப்பட்ட जो நாம், बंधन खुले गए हुए हम, மற்றவர்களை ரட்சிக்கவே, परमेश्वर दूसरों को उद्धार करने, மற்றவர்களை உயிர்ப்பிக்கவே, दूसरों को चिल्लाने, மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கவே दूसरों का बंधन खोलने கர்த்தர் நமக்கு அதிகாரம் परमेश्वर ने தந்திருக்கிறார். हमें अधिकार दिया है. கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें अधिकार दिया இயேசு है. சொன்னார், यीशु ने कहा, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால், अगर कोई मेरा पीछा करे, ஒருவன் என்னை விசுவாசித்தால், अगर कोई मेरा विश्वास करे, அவன் என்னை பார்க்கலும் அதிக கிரியைகளை செய்வான். मुझसे भी बढ़कर अधिक क्रिया करेगा. இயேசு செய்ததை பார்க்க இன்னும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். यीशु से भी बढ़कर अधिक क्रिया करेगा कर कर कहा. நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? நாம் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறோம்? हम कितना ही क्रिया करते हैं. எல்லாரும் முழங்கால் படியிடு. हम सब घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் हम படியிடு. सब घुटने में आएंगे. இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதிருக்குமேயானால், अगर अब तक तुम्हारे जीवन में उद्धार का आनंद नहीं हो तो இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, आज के दिन परमेश्वर की देखकर बोलो, ஆண்டவரே எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேணும். हे परमेश्वर उस उद्धार का आनंद फिर से लौटा நான் दे. ரட்சிக்கப்பட வேண்டும். मैं भी उद्धार पाना है. நான் பாவி. मैं पापी हूँ. பாவத்திலிருந்து விடுதலை தர இயேசு உலகத்தில் வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். पापों से उद्धार पाने के लिए यीशु इस दुनिया में आया कर मैं विश्वास करता हूँ. ஆண்டவரே நான் பாவியாகவே உம்மிடத்தில் வருகிறேன். हे परमेश्वर मैं पापी के रूप से मैं आपके पास आता என் हूँ. பாவத்தோட உம்மிடத்தில் வருகிறேன். पाप के साथ ही मैं आपके पास आता என் हूँ. பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரு. इस पाप से मुझे एक छुटकारा दो. என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரு. इस पाप से मुझे एक छुटकारा दो. ஆண்டவரே நான் ஒரு பின்மாற்றக்காரன். हे परमेश्वर मैं एक पीछे हटा हुआ इंसान ஆண்டவரே हूँ. நான் உம்மை மறுதலித்தவன். परमेश्वर मैंने आपका इनकार किया है. இந்த நல்ல நாளிலே इस अच्छे दिनों में என் பின்மாற்றத்தை ஒத்துக்கொண்டு मैं इस पीछे हटने को मैं स्वीकार कर என் பின்மாற்றத்தோட உம்மிடத்தில் வருகிறேன். इस पीछे हटने के अनुभव के पास ही तुम्हारे पास आता உம்மை हूँ. மறுதலித்தவனா मैंने आपका इनकार किया है. மறுதலித்த நிலைமையிலேயே உம்மிடத்தில் வருகிறேன். मैं जैसा इनकार किया था मैं वैसे ही आता हूँ. ஆண்டவரே நீ உயிர்ப்பியே. हे परमेश्वर मुझे जिला दे. ஆண்டவரே நீ உயிர்ப்பியே. हे परमेश्वर मुझे जिला दे. இயேசு உங்களை பார்க்கிறார். यीशु तुम्हें देख रहा இயேசு है. உங்களை பார்க்கிறார். यीशु तुम्हें देखता है. உங்களுக்குள்ள காணப்படுகிற நன்மையான குணாதிசயங்களை பார்க்கிறார். तुम्हारे अंदर
நீதி உள்ளவர் அல்ல. आपने किए हुए भलाई को भूलने के लिए परमेश्वर अनायास का परमेश्वर नहीं है. கர்த்தர் நீதி உள்ளவர். परमेश्वर धर्मी है. கர்த்தர் நீதி உள்ளவர். हमारा परमेश्वर न्यायी है. ஒருவர் கெட்டபோது தேவ சித்தம் அல்ல. कोई भी बिगड़ जाना है परमेश्वर का मकसद नहीं ஒருவர் है. கெட்டபோது தேவ சித்தம் அல்ல. कोई भी बिगड़ जाना है परमेश्वर का मकसद नहीं है. ஆண்டவரே நிரட்சி. ए परमेश्वर मेरा उद्धार कर. சத்தமிட்டு கூப்பிடுங்க. परमेश्वर करके पुकारो. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை தேடி வருகிறார். हमारा परमेश्वर तुम्हें ढूंढ कर आया. மறுதலித்த பேதுருவை இயேசு தேடி போனார்.
தேக்கத்திர வகுக்கிற பௌரிக தரவதி ஓ மக தேதசல ரிபால ரவ ஷல வர 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 ஹalleluya 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 ஆவியானவரே மக நன்றி ஆவியானவரே மக நன்றி ஹalleluya 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 நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு धन्यवाद 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 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा परमेश्वर यीशु मसीह ஜனங்களை ரட்சிக்க இந்த உலகத்துல வந்தார் लोगों को उद्धार करने के लिए इस जगत में आया இயேசு பின்மாறி போன ஜனங்களை உயிர்ப்பிக்க வந்தார் यीशु पीछे हटे हुओं को जिलाने के लिए आया கட்டப்பட்ட மக்களுடைய கட்டுகளை அவிழ்க்க வந்தார் बंधे हुए लोगों के बंधन खोलने आया ரட்சிக்கப்பட்ட நாம் हम जो उद्धार पाए हैं உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் हम जो जिलाए गए हैं கட்டவிழ்க்கப்பட்ட நாம் हम जिसके बंधन खुल गए हैं இன்னைக்கு மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாக दूसरों को भी उद्धार में ले आने वाले மற்றவர்களை உயிர்ப்பிக்கிறவர்களாக दूसरों को भी जिलाने वाले மற்றவருடைய கட்டுகளை அவிழ்க்கிறவர்களாக दूसरों के बंधनों को खोल देने वाले நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் हमें परमेश्वर बनाना चाहता है மறுதலித்த பேதுருவை தேடி இயேசு போனார் इनकार किया हुआ पतरस को ढूंढ कर यीशु गया சத்தியம் பண்ணின பேதுருவை தேடி இயேசு போனார் कसम खाया हुआ पतरस को ढूंढ कर यीशु गया மறுதலித்த இயேசுதான் ஆண்டவருக்கு தேவை इनकार किया हुआ लोग ही यीशु को जरूरत है அவரை சத்தியம் பண்ணி புறக்கணித்த பேதுருவை தான் இயேசு தேடி போனார் कसम खाकर भाग गया हुआ पतरस को यीशु ने ढूंढा நான் மறுதலித்து விட்டனே என்று கலங்காதீங்க मैंने तो इनकार कर दिया बोलकर चिंता मत நான் कीजिए பின்வாங்கி போனேனே என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் मैं पीछे हट गया हूँ बोलकर चिंता मत कीजिए பின்வாங்கி போனவர்களை உயிர்ப்பிக்கத்தான் இயேசு வந்தார் पीछे हटे हुओं को जिलाने के लिए यीशु आया கட்டப்பட்ட உங்கள் கட்டுகளை அவிழ்க்கத்தான் இயேசு வந்தார் बंधे हुए आपकी बंधन को खोलने के लिए यीशु आया நீங்கள் பூரணமாய் ஒப்புக்கொடுங்கள் आप पूर्ण रीति से समर्पण कीजिए கர்த்தர் உங்களை உயிர்ப்பித்து கட்டவிழ்ப்பது மட்டுமல்ல परमेश्वर आपको केवल जिलाकर आपके बंधन को खोलने वाला नहीं பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் पतरस से यीशु ने कहा உன்மேல் என் சபையை கட்டுவேன் तुझ पर मैं अपनी भवन बनाऊंगा பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை अधोलोक की फाटक उस पर प्रबल न हो पाएगी பேதுருவின் மூலமாய் கர்த்தர் சபையை கட்டினார் पतरस के द्वारा परमेश्वर ने अपनी कलीसिया बनाया பேதுருவின் நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானார்கள் पतरस की छाव गिरकर रोगी चंगाई हुए தேவன் உங்களை வல்லமை உள்ள பாத்திரமாய் கரங்கள் எடுத்து பயன்படுத்த बड़े விரும்புகிறார் सामर्थी पात्र बनाकर परमेश्वर ने इस्तेमाल किया அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் समर्पण कीजिए परमेश्वर आपको आशीष करेगा நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு हम सब एक मन होकर தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி நிற்போம் हम खड़े हो जाएंगे ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தும் परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे தலைமுறை தாங்கும் அவ கிருப தாங்கிடும் என்னை நடத்திடுமே இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும் தலைமுறை தாங்கும் அவ கிருப தாங்கிடும் என்னை நடத்திடுமே இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும் என்னை எழும்ப செய்பவன் உயர்த்துபவன் என்னை என்றென்று வாழ வைப்பவர் என்னை எழும்ப செய்பவன் உயர்த்துபவன் என்னை என்றென்று வாழ வைப்பவர் கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் அவரின் கிருபையை வாழ்க்கை பெருகும் கர்த்தர் செய்வதை கண்கள் காணும் அவரின் கிருபையை வாழ்க்கை பெருகும் தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும் தலைமுறை தாங்கும் அவ கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும் காற்றை என் கண்கள் காணலையே மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே காற்றை என் கண்கள் காணலையே மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே வறண்டு போன என் வாழ்க்கையே உந்தன் கிருபை கண்டதே வாய்களோடு தான் நிரம்பிடதே உந்தன் தயவு பெரியதே என்னை எழும்ப செய்பவர் உயர்த்துபவர்
வைப்பவர், என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை, தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை, தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். காற்றை என் கண்கள் காணலையே, மலையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு கண்ணுங்கள் காணலையே, மலையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு போன என் வாழ்க்கையே உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்காலோந்த நிரம்பிடுதே, உந்தன் தயவு பெரியதே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். அழிக்க நினைக்கும் மனிதரின் முன் வாழ வைக்கும் தேவனவர். எதிர்த்து நிற்கும் எதிரியும் முன் உயர்த்தி வைக்கும் தேவனவர். தலைமுறை தலைமுறை ஆர் இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. விலகி போகாமல் கடைசி வரை என்னை வாழ வைக்குமே. என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். 1000 years His grace தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை, தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆண்டுடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के नाम की महिमा के लिए दिए हुए दानों को கர்த்தரை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தேவ பிள்ளைகளுக்கு பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे स्वीकार कर कई गुना अधिक आशीष कर कर पलटाने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. கர்த்தர் தந்த காலவேளைக்காய் உமக்கு நன்றி. अनुग्रह से दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद. எங்களை ரட்சிக்கவும் எங்களை உயிர்ப்பிக்கவும் எங்கள் கட்டுகளில் இருந்து அவிழ்க்கவும் நீர் இந்த உலகத்துல வந்தீர். हमें उद्धार करने के लिए, जिलाने के लिए, बंधन को खोलने के लिए आप इस जगत में आए प्रभु जी. ரட்சிக்கப்பட்ட நாங்கள், हम जो उद्धार पाए हैं, உயிர்ப்பிக்கப்பட்ட நாங்கள், हम जो जिलाए गए हैं, கட்டவிழ்க்கப்பட்ட நாங்கள், हम जो बंधन खुले हुए हैं, மற்றவர்களை ரட்சிக்கவே
दूसरों को उद्धार करने के மற்றவர்களை लिए, உயிர்ப்பிக்கவே, दूसरों को भी जिलाने के लिए, மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கவே, दूसरों की बंधन को खोल देने के लिए। ஆண்டவரே நீர் எங்களுடைய கிருபையினால் அபிஷேகத்தினால் நிரப்பு. प्रभु आप अपने अनुग्रह और अभिषेक से हमें भर दीजिए प्रभु। பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் மேன்மையை மகிமையை உணர கர்த்தர் அனுகிரகம் செய்யும். प्रभु आपके बच्चे उनके जीवन की प्रगति बढ़ोतरी और आशीष को देखने पाए प्रभु जी। இதற்காக கர்த்தரை ரட்சித்து உயிர்ப்பித்து கட்டுகளை அவிழ்த்தார் என்கிற அறிவு உண்டாகட்டும். हर एक के अंदर ये जानकारी और समझ होने दो कि प्रभु परमेश्वर ने मुझे उद्धार किया है, मुझे जिलाया है और मेरे बंधन को खोल दिया है। பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். परमेश्वर के लोगों के हर एक के हाथों की कमाई को, तनख्वाहों को, पगारों को प्रभु आप आशीष कीजिए। வந்திருக்கிற சிறியோர் முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதியும். आए हुए हर एक छोटों से लेकर बड़ों तक प्रभु आप आशीष कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी शुभ नाम महिमा हो जाए। தாழ்த்தி உடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. लेलुया அல்லேலூயா. लेलुया அல்லேலூயா. लेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.